கர்த்தர் நல்லவர். அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 19, 20, 21 ஆகிய வசனங்களில் கடந்த வாரத்தில் தியானித்தோம். திரும்ப அந்த வசனங்களை பார்த்து கடந்த வாரத்தினுடைய தொடர்ச்சியை பார்ப்போம். அல்லாமலும் உயர் வானத்திலும் வானத்தில் அற்புதங்களையும் தாழ பூமியிலே இரத்தம் அக்கினி புகைக்காடாகிய அதிசயங்களையும் காட்டுவேன். கர்த்தருடைய பெரிதும் பிரகாசமுமான நாள் வரும் முன்னே சூரியன் இருளாகவும் சந்திரன் இரத்தமாகவும் மாறும். அப்பொழுது கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிறவனவனோ அவன் ரட்சிக்கப்படுவான் என்று தேவன் உரைத்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி சொல்றார். இதில் இந்த 3 வசனங்களை பொறுத்த மட்டிலும் அப்போஸ்தலனாகிய பேதுரு பேசுகிற அன்றைய நாளுக்கும் இந்த வசனம் பொருந்தும். அதுபோல கர்த்தருடைய வருகைக்கும் இந்த வசனம் என்ன செய்யும்? பொருந்தும் அப்படின்னு என்ன செய்கிறோம் பார்க்குறோம். உயர வானத்தில் அற்புதங்களையும். ஸோ பேதுருவனுடைய இந்த பிரசங்கம் அப்படிங்கிற நடக்கக்கூடியதான சூழ்நிலையில் வானத்தில் சடுதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி, ஸோ அன்னைக்கு அது என்ன செஞ்சுன்னா நடந்துச்சு அப்படிங்கிறத பார்க்குறோம். தாழ பூமியில் இரத்தம் அக்கினி புகை காடு. ஸோ இதற்கான சில வசனங்களை என்ன செஞ்சோன்னா கடந்த வாரத்தில் பார்த்தோம். ஒரு சில வசனங்களை மாத்திரம் இப்போ ஜஸ்ட் என்ன செய்வோன்னா டச் பண்ணிவிட்டு என்ன செய்வோன்னா போவோம். ஒன்று, வெளிப்படுத்தின விசேஷம் 8ஆம் அதிகாரம் 7ஆம் 8ஆம் வசனம். முதலாம் தூதன் இக்காலம் ஊதினான், அப்பொழுது இரத்தம் கலந்த கல்மழையும் அக்கினியும் உண்டாகி பூமியிலே கொட்டப்பட்டது. அதனாலே மரங்களில் 1/3 வெந்து போயிற்று, பசும்புல் எல்லாம் எரிந்து போயிற்று. கல்மலை, ஆலங்கட்டி மலை அப்படிங்கிற மாதிரி இரத்தம் கலந்த கல்மலை, அதில் அக்கினியும் கலந்து வருதான். உங்களுக்கு இது ஏதாவது சம்பவத்தோட மிக்ஸ் பண்ணி பார்க்க முடியுதா? மூசை அது வாதைகள்ல சோதோம் கொமோரா. அப்புறம் சோதோம் கொமோராவை பொறுத்த வரைக்கும் அக்கினியும் கந்தகமும் அப்படின்னு என்ன செய்யறோன்னா பார்க்குறோம். இது மழையும் அக்கினியும். எலியா என்ன செய்கிறாருன்னா பலிபீடத்தை செப்பனிட்டுட்டு பலி செலுத்தி 12 குடம் தண்ணீர் எடுத்து என்ன செய்கிறாரு? சுற்றியும் ஊற்றுறார். ஊற்றிட்டு என்னை கேட்டருளும் சொல்லி ஜெபம் பண்ணுறப்போ வானத்திலிருந்து என்ன செய்து அக்கினி இறங்கி என்ன செய்யுதுன்னா அந்த பலியை பட்சித்து போட்டது, தண்ணீரை நக்கி போட்டது அப்படின்னு என்ன செய்கிறோன்னா பார்க்குறோம். அதற்கு பிறகு எலியா அறையை கட்டி கொண்டு ஓடுறாரு. பெருமழை என்ன செய்து பெய்யுது. ஸோ இது ரெண்டும் சேர்ந்து என்ன செய்யுதுன்னா வருது. ப்ளஸ் இதில் மழையாக வராமல் ரத்தம் கலந்த மழையாக என்ன செய்து வருது அப்படிங்கிறது பார்த்தோம். ஸோ இது ரத்தம். 2ஆம் தூதன் எக்காலம் ஊதினான், அப்பொழுது அக்கினியால் ஏறுகிற பெரிய மலை போன்றதொன்று சமுத்திரத்தில் போடப்பட்டது. அதனாலே சமுத்திரத்தில் 1/3 இரத்தமாயிற்று. சமுத்திரத்தில் 1/3 இரத்தமாயிற்று. சமுத்திரங்கிறது இன்னைக்கு என்ன கலரில் இருக்கு? நீல கலரில். சரி, சமுத்திரத்தில் உள்ள போட்டில் போயிருக்கீங்களா? உள்ள போட்டில் போனால் என்ன கலரில் இருக்கும்? என்ன கலர்? பச்சை கலரில் இருக்கும். நம்ம உள்ள நீங்கள் போட்டு அந்த மாதிரி எடுத்துகிட்டு நீங்கள் தண்ணியில் ஒரு 1 கிலோமீட்ரு 1.5 கிலோமீட்டர் நீங்கள் உள்ளே போயிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா தண்ணி பச்சை கலரில் இருக்கும். அதுவே வித்தியாசமாக தான் இருக்கும். நமக்கு வெளியிலேருந்து பார்க்குறப்ப நீல கலரில் தான் இருக்குது. கரையில் நம்ம தண்ணியில் பார்த்தோம்னாலும் நீளம் தான் இருக்குது. ஆனால் உள்ளே போகிறப்போ பச்சை கலரில் இருக்குது. அந்த நீங்கள் போட்டிங் போகிறீங்க, போயிட்டுருக்கிறப்ப அந்த பச்சை கலர் தண்ணி திடீர்னு சிவப்பாக மாறிடுச்சு, எப்படி இருக்கும்? சிவப்பாக மாறிடுச்சு எப்படி இருக்கும்? பயமாயிரும்.
இங்கே வசனம் சொல்லுது சமுத்திரத்தில் 1/3 ரத்தம் ஆயிரும். ஸோ இது ஒரு அடையாளம் அப்படின்னு என்ன செய்கிறோம் பார்க்குறோம். அதே போல் 9ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் அவன் பாதாள குழியை திறந்தான், உடனே பெருஞ்சூளையின் புகையை போல் அந்த குழியிலிருந்து புகை எழும்பிற்று. பாதாளத்தில் இருந்து புகை என்ன செஞ்சான்? எழும்பிச்சான். அது எந்த அளவுக்கு எழும்புச்சு அப்படின்னு சொல்லி சொன்னால், அந்த குழியின் புகையினால் சூரியனும் ஆகாயமும் அந்தகாரப்பட்டது. இது எல்லாமே ஏதோ பூமியில் எங்கேயோ ஒரு மூலையில் நடக்கிற ஒரு சின்ன சம்பவம் அப்படி இல்லை. அன்று சொல்கிறப்போ சொல்கிறாரு, அந்த நாளை கண்கள் யாவும் என்ன செய்யணும் காணும். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஏதோ ஒரு குறிப்பிட்ட பகுதியில் இருக்கிறவர்கள் மாத்திரமல்ல, முழு உலகமும் அதை பார்க்கும். உலகளாவிய ஒரு மிகப்பெரிய அழிவு அப்படிங்கிறத தான் பார்க்குறோம். அக்கினி, ரத்தம், புகை, காடு அப்படின்னு என்ன செய்கிறோம் பார்க்குறோம். இது எல்லாம் பேதுரு பேசுகிற அன்னைக்கும் பார்க்குறோம். அக்கினிமயமான நாவுகள் போல பிரிந்திருக்கு காணப்பட்டு. எங்கே அக்கினி இருக்கோ அங்கே கண்டிப்பாக புகை இருக்கும். எங்கே அக்கினி இருக்கோ அங்கே புகை என்ன செய்யும்? இருக்கும் அப்படின்னு என்ன செய்கிறோம் பார்க்குறோம். இது எந்த அளவுக்கு புகைனா, சூரியனும் ஆகாயமும் அந்தகாரப்படத்தக்கதான அளவில் புகை என்ன செஞ்சு இருந்துச்சு அப்படின்னு என்ன செய்கிறோம் பார்க்குறோம். அதுக்கு பிறகு என்னென்ன பார்த்தோம்? ரத்தம், அக்கினி, புகை, காடு, மூணுமே பார்த்தாச்சு. சரி, ஒரு வெளிப்படுத்தின விசேஷம் 16ஆம் அதிகாரம் 3-4. 2ஆம் தூதன் தன் கலசத்தில் உள்ளதை சமுத்திரத்திலே ஊற்றினான், உடனே அது செத்தவனுடைய ரத்தம் போலாயிற்று, சமுத்திரத்தில் உள்ள பிராணிகள் யாவும் ஆண்டு போயின. ஸோ இப்போ மறுபடியும் நடக்கக்கூடியதான காரியம், அது செத்தவனுடைய ரத்தம் போல் ஆயிற்று, சமுத்திரத்தில் உள்ள பிராணிகள் எல்லாம் ஆண்டு போயின. 3ஆம் தூதன் தன் கலசத்தில் உள்ளதை ஆறுகளிலும் நீரூற்றுகளிலும் ஊற்றினான், உடனே அவைகள் இரத்தமாயின. ஸோ இது எல்லாம் அன்னைக்கு இருந்ததான காரியத்தையும் வரப்போகிற நாட்களில் நடக்கக்கூடியதான காரியத்தையும் யார் பேசுகிறா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, அப்போஸ்தலனாகிய பேதுரு அங்கே பேசக்கூடிய காரியத்தை வெளிப்படுத்தின விசேஷத்தில் யோவான் பேசுகிறார். பேதுரு பேசின காலம் வேறு, யோவான் பேசின காலம் வேறு. ஆனால் இது எல்லாம் இவங்க 2 பேரும் பேசுறதுக்கு முன்னாடி நடந்துச்சு அப்படிங்கிறதையும் கடந்த வாரத்தில் எகிப்தின் வாதைகளோடு கூட ஒப்பிட்டு என்ன செஞ்சோம் பார்த்தோம். இப்போ இதெல்லாம் நடக்குமா? பூமியில் 1/3 ரத்தம், நதியெல்லாம் ரத்தமாகிறது, சமுத்திரமெல்லாம் ரத்தமாகிறது, இதெல்லாம் நம்புகிற மாதிரியா இருக்குது. இது ஏதோ ஒரு கதை மாதிரி, ஏதோ ஒரு மேஜிக் ஷோ மாதிரி, ஏதோ ஒரு நம்ம நம்ப முடியாத ஒரு சில காரியங்களை அப்படி சொல்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு பார்த்தா அப்படிலாம் இல்லை. அதான் போன வாரம் பார்த்தோம். இது எல்லாமே ஏற்கனவே நடந்திருக்குது. இப்போ நோவாவினுடைய காலத்தை பொறுத்த மட்டிலும் நோவாவினுடைய பிரசங்கங்கிறது ரொம்ப எளிது. ஒரு பெருமழை என்ன செய்ய போகுது, வரப்போகுது. அந்த அழிவிலிருந்து தப்பித்து கொள்ளும்படி தேவன் என்ன செய்கிறாருன்னா ஒரு பேழையை உண்டு பண்ண சொல்லி சொன்னார். நீதியை பிரசங்கித்த நோவா அப்படின்னு என்ன செய்கிறோம் பார்க்குறோம். அப்போ தப்பிச்சுக்கணும் அப்படின்னா ஆண்டவர் கொடுத்துருக்கக்கூடியதான ஒரு வழி இதுதான். ஸோ அந்த பெருமழை பெய்து முழு பூமியும் என்ன செய்யணும், அழிக்கப்படும். மிருக ஜீவன்கள், எல்லா மரங்கள், செடிகள், கொடிகள் எல்லாமே என்ன செய்ய அழிக்கப்படும். அப்போ இந்த வேலைக்குள்ளே போகணும், அந்த நீர் வற்றி போகிற வரைக்கும் தேவையான ஆகாரங்கள் எல்லாம் என்ன செய்யணும், உள்ளே சேகரித்து வச்சுக்கணும். நோவா தனக்கு கட்டளையிட்டபடி எல்லாம் செய்தார். அந்த ஜனங்கள் ஏன் நோவாவை நம்பலை அப்படின்னு சொல்லி சொன்னால், நோவாவினுடைய நாட்களுக்கு முன்பாக மழைங்கிறது ஒன்று என்ன செய்யலைன்னா வரல. அப்போ வானத்து பனி, அதாவது காலையில் எந்திரிக்கிறப்போ வீட்டுக்கு வெளியில் அந்த பனி காலத்தில் எப்படி பனியில் புல்வெளியாக அல்லது பூமி நனைஞ்சிருக்குமோ, அப்போ அப்படி தான் என்ன செஞ்சுன்னா விவசாயங்கிறதே அப்படி தான் அந்த பனியை நம்பி தான் என்ன செஞ்சுன்னா இருந்தாங்க. ஸோ அப்படி தான் விவசாயம்.
ஆனால் அப்போ மேலே இருந்து ஆகாயத்திலிருந்து வானத்திலிருந்து தண்ணி வரும்னப்போ அவன் நம்பலை. இது எப்படி மேலே இருந்து எங்கேருந்து வரும், அது எப்படி வரும் அப்படின்னு சொல்லிட்டு அவனால் அதை ஏற்றுக்கொள்ள முடியல. நோவாவினுடைய வார்த்தைகளை என்ன செய்யலை, நம்பலை. நான் நம்புகிறேன் நான் நம்பலைங்கிறது இல்லை, அவர் சொன்னால் செய்வார். அவர் இயற்கைக்கு அப்பாற்பட்டவைகளை செய்கிறதான தேவன். ஸோ அக்கினி, கல்மலை, ரத்தம் கலந்த மலை இதெல்லாம் வராது, இது என்ன மேஜிக் ஷோவா அப்படின்னு கேட்டால் வரும்னு சொன்னால் வரும், வரும்னு சொன்னால் வரும். இப்போ இந்த 1/3 என்ன செய்யணும், வற்றி போகும், செத்து போகும். இப்போ தானே வாசிச்சேன்னா 16ஆம் அதிகாரம் 3-4 வசனம். அதில் என்ன சொல்லியிருக்கு, 2ஆம் தூதன் தன் கலசத்தில் உள்ளதை தன் சமுத்திரத்தில் ஊற்றினான், அது செத்தவனுடைய ரத்தம் போல் ஆயிற்று, சமுத்திரத்தில் உள்ள பிராணிகள் எல்லாம் மாண்டு போயின அப்படின்னு என்ன செய்கிறோம் பார்க்குறோம். ஸோ அப்போ அவர் என்ன சொல்கிறாரு, சமுத்திரத்தில் இருக்கக்கூடியதான பிராணிகள் எல்லாம் என்ன செஞ்சனா மாண்டு போயின அப்படிங்கிறத அவர் சொல்கிறார். ஸோ சில நேரங்களில் இது எல்லாம் எப்படி இதெல்லாம் நம்புகிற மாதிரியா இருக்குது அப்படிலாம் நமக்கு தோணுனாலும் அவைகள் நடக்கும் அப்படிங்கிறத கர்த்தர் என்ன செய்கிறாருன்னா சொல்கிறார். ஆண்டவர் ஒரு காரியம் நடக்கும்னு சொல்லி சொன்னார்னா அது என்ன செய்யும், நடக்கும் அப்படின்னு என்ன செய்கிறோம் பார்க்குறோம். ஒரு ரிப்போர்ட் நேற்றுக்கே பார்த்தேன். 1900 உலகெங்கிலும் உள்ள ஆறுகளில் 1985ஆம் ஆண்டு முதல் ஆக்சிஜனுடைய அளவு சராசரியாக 2.1% குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி சீன அறிவியல் அகாடமி நடத்திய ஆய்வில் தகவல். காலநிலை மாற்றமே இதற்கு மிக முக்கிய காரணம்னு சொல்லி சொல்கிறான். இப்போ நம்ம சுற்றி இருக்கக்கூடிய இடங்களில் ஆக்சிஜன் இருக்குது. காற்றில் இருக்கக்கூடியதான ஆக்சிஜனை நம்ம சுவாசிக்கிறப்போ ஆட்டோமேட்டிக்காக நம்ம என்ன செய்கிறோம், பிரித்து எடுத்துக்கிறோம். அது ஆட்டோமேட்டிக்காக நமக்கு ஃபங்க்ஷன் ஆகுது. நுரையீரலில் என்ன செய்யுது, பிரித்து எடுத்துட்டு நமக்கு தேவையான ஆக்சிஜன் எடுத்துக்குது. இதுவே ஒருத்தர் மூச்சு விட முடியலன்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்படிங்கிறவங்களுக்கு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணி ஆக்சிஜன்ஸ் என்ன செய்கிறாங்க, வைக்கிறாங்க. ஏன், அவங்களுடைய நுரையீரல் பம்ப் ஆகலை, சரியான முறையில் ஹார்ட் ஃபங்க்ஷன் ஆகலை, அவங்களால மூச்சு விட முடியல. அப்படிங்கிற நேரத்தில் என்ன செய்கிறாங்க, ஆக்சிஜன் வைக்கிறப்போ தேவையான ஆக்சிஜன் அது தன்னை போல் என்ன செய்யும், உள்ளே போகுங்கிறாங்க. அதுபோல் நீரில் தண்ணியில் இருக்கக்கூடிய ஆறுகளில், குளங்களில், நீர்நிலைகளில், கடலில் இருக்கக்கூடிய மீன்களுக்கும் என்னென்னா ஆக்சிஜன் வேணும். அது எங்கேருந்து எடுத்துக்குது, தண்ணியிலிருந்து எடுத்துக்குது. தண்ணீர் அதனுடைய சயின்டிஃபிக் ஃபார்ம் என்னது, H2O. அதில் 2 பங்கு ஹைட்ரஜனும் 1 பங்கு ஆக்சிஜனும் இருக்குது. ஸோ அப்போ மீன்கள் என்ன செய்யுது, அதுக்கு தேவையான ஆக்சிஜனை தண்ணியிலிருந்து எடுத்துக்கும், வெளியிலேருந்து அதனால் எடுக்க முடியாது. இப்போ ஆய்வு பண்ணிவிட்டு அவன் என்ன சொல்கிறான், 1985 இருந்து எடுத்த டேட்டா, 85னா எத்தனை வருஷம் ஆச்சு, ஒரு 40 வருஷம் ஆச்சு. 85 இருந்து எடுத்ததில் இப்போ 2.1% கம்மி ஆயிடுச்சு. எதில், நீர்நிலைகளில் இருக்கக்கூடியதான ஆக்சிஜன். எப்படி, நீர்நிலைகளை சரியாக பராமரிக்கிறது இல்லை, அதில் குப்பை போடுறோம், கண்டதெல்லாம் போடுறோம், கழிவுகள் எல்லாம் அதில் கலக்குது. நமக்கு நல்லாவே தெரியும், நொய்யெல்லாம் எது சாயப்பற்ற இதெல்லாம் கலக்கிறோம். இது எல்லாமே என்ன செய்யும், தண்ணியை டேமேஜ் பண்ணும். அப்போ அவங்க சொல்லிட்டு கடைசி என்ன சொல்கிறாங்க, 2100ஆம் ஆண்டுகளுக்குள்ள வெப்பமண்டல ஆறுகளில் மீன்கள் சுவாசிக்க முடியாத அளவுக்கு டெட் ஜோன் உருவாகும் என அவர்கள் என்ன செய்கிறாங்க, எச்சரிக்கை அப்படின்னு. இது எப்போ, எந்த டேட்டில் உள்ளது அப்படின்னா 16/5. எப்போ, நேற்று தான், இன்னைக்கு 17 தானே. அப்போ நேற்றைய தினத்தில் வெளிவந்திருக்கக்கூடியதான பத்திரிகை செய்தி. தூதன் ஒன்றையும் உடைச்சு கலசத்தில் உள்ளதெல்லாம் ஊற்ற வேண்டாம், இங்கே ஏற்கனவே ஊற்றிட்டு தான் இருக்கிறாங்க, சரிதானே. இவன் ஊற்றுற ஊற்றுக்க டெட் ஜோன் சொல்கிறான். அப்படின்னா என்ன அர்த்தம், இதே நிலைமையில் போச்சுன்னா ஆறுகளில், நீர்நிலைகளில் மீன்கள் சுவாசிக்க முடியாத அளவுக்கு டெட் ஜோன் என்ன செய்யும், அதை வெளியில் எடுத்தால் அதனால் எப்படி சுவாசிக்க முடியாதோ அதுபோல் தண்ணிக்குள்ளே இருந்தாலும் சுவாசிக்க முடியாது.
வேதம் சொல்லுகிறதான காரியம். அந்த அந்த கலசத்தை என்ன செஞ்சான்? இரண்டாம் தூதன் தன் கலசத்தில் உள்ளதை சமுத்திரத்தில் ஊற்றினான். சமுத்திரத்தில் உள்ள பிராணிகள் யாவும் ஆண்டு போயின. ஸோ அது நடக்குமா நடக்காதான்னு கேட்டால், அவன் ஊற்றுனாலும் நடக்கும், அவன் ஊற்றலைனாலும் நடக்கும் அப்படின்னு என்ன செய்கிறோம் பார்க்குறோம். ஸோ நம்மளை சுற்றி நடக்கக்கூடியதான காரியங்கள் நம்மளை ஆண்டுடைய வருகைக்கு நேராக என்ன செய்து நகர்த்திட்டு போயிட்டுருக்கு அப்படின்னு என்ன செய்கிறோம் பார்க்குறோம். சரி, இப்போ கடந்த வாரத்தினுடைய தொடர்ச்சிக்கு நம்ம பார்ப்போம். இது எல்லாமே நடக்கும் அப்படிங்கிறதுக்கான அடையாளம் தான் எகிப்தினுடைய 10 வாதைகள் அப்படின்னு என்ன செய்கிறோம் பார்க்குறோம். ஏன் எகிப்தினுடைய வாதைகளை நம்ம இது கூட கம்பேர் பண்ணி நம்ம படிக்கிறோம், ஸ்டடி பண்ணுறோம் அப்படின்னா, பேதுரு பிரசங்கம் பண்ணுறப்போ அந்த கடைசி நாட்களை குறித்ததான காரியங்களை என்ன செய்கிறாருன்னா சொல்லிட்டு, கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிறவன் எவனோ அவன் ரட்சிக்கப்படுவான். ஸோ அதுக்கு முன்னாடி இதெல்லாம் நடக்கும் அப்படிங்கிறத என்ன செய்கிறாரு சொல்கிறார். ஒரு நியாய தீர்ப்பு அப்படின்னு என்ன செய்கிறான்னா பார்க்குறோம். ஒரு பக்கம் ஆண்டவருடைய நியாய தீர்ப்பு நடக்கக்கூடிய நாட்களில் எவன் ஒருவன் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிறானோ அவனுக்கு ரட்சிப்பு நடக்கும்னு சொல்லி சொல்கிறார். ஸோ மனம் திரும்பினவர்களுக்கு நியாய தீர்ப்பு, மனக்கடினத்தோடு கூட மனம் திரும்புதலை புறக்கணித்தவர்களுக்கு நியாய தீர்ப்புங்கிறத பேதுரு என்ன செய்கிறார்னா பிரசங்கிக்கிறார். ஸோ அந்த ஜட்ஜ்மெண்ட் அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் வெளிப்படுத்தின விசேஷத்தில் நிறைய வருது. கர்த்தருக்கு சித்தமானால் நீங்கள் வெளிப்படுத்தின விசேஷம் எப்படி இன்னொரு 10 வசனம் படித்தீங்கன்னா வெளிப்படுத்தின விசேஷத்தை ஸ்டடி பண்ணணுங்கிற ஆசை வரும். அந்த அளவுக்கு அதில் விஷயங்கள் இருக்குது. நம்ம இடையில என்ன செய்வோம் பார்ப்போம், அல்லது இதை முடிஞ்சதுக்கப்புறம் வெளிப்படுத்தின விசேஷம் போவோம். அது இன்னும் நல்லா இருக்கும். வருகைக்கு நம்ம ஆயத்தமாகணும் அப்படின்னா அது நல்லாயிருக்கும். ஒய்கேபி ஹென்ரின்னு சொல்லிட்டு இன்றைக்கும் இருக்கக்கூடிய நல்ல வயசு, ஒரு 85-90 வயசெல்லாம் இருக்கும். இன்றைக்கும் அவர் வந்தாருன்னா சர்ச்சில் இந்த செவத்துலேருந்து அந்த செவத்து வரைக்கும் ஒரு பெரிய சார்ட் எடுத்து மாட்டுவார். மாட்டிட்டு கையில் குச்சியை வச்சுட்டு அப்படியே நடத்துறதுக்கு ஆரம்பித்தாருன்னா அவ்வளோ அழகாக நடத்துவார். நீங்கள் உட்காந்து கேட்குற மாதிரி இருக்கும், கேட்டுகிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். வருகை வந்துடாதா அப்படிங்கிற அளவுக்கு தோணும். அல்லது வருகையை பற்றியதான பயம் என்ன செய்யும் வரும். அவர் அவ்வளவு கை வேலையில் அவ்வளவு சாட்டு போட்டு வச்சு எதுனாலும் சரி எடுத்து அழகாக என்ன செய்வார்னா டீச் பண்ணுவார். இப்போ வயசு ரொம்ப ஆயிடுச்சு, எப்படியும் 90 இருக்கும். நாங்கள் வாலிபர்களாக இருக்கிறப்ப அவர் 70-75 வயசு. அன்னைக்கே ஸ்டிக்கை வச்சுட்டு என்ன செய்வார்னா நடத்துவார். ஸோ நிறைய காரியங்கள் என்ன செய்யுதுன்னா வெளிப்படுத்தின விசேஷத்தில் இருக்குது. கர்த்தருக்கு சித்தமானால் நம்ம பார்ப்போம். ஸோ அந்த நியாய தீர்ப்பு எப்படி இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு புரியணும் அப்படின்னா, தேவன் சொல்லுகிறதுல வெளிப்படுத்தின விசேஷத்தில் சொல்லப்பட்ட நிறைய காரியங்களில் புதுசு இல்லை. ஏற்கனவே எகிப்தில் அவர் என்ன செஞ்சுருக்கிறார்னா அதில் ஒரு ட்ரையல் வேர்ஷனை அங்கே காமிச்சிருக்கிறார் அப்படின்னு என்ன செய்யலாம்னா சொல்லலாம். ஸோ அதில் என்னென்ன பார்த்தோம்? முதல் வாதை எதில் வந்துச்சு? முதல் வாதம் நைல் நதி என்ன செஞ்சு ரத்தமாக மாறுச்சு. ஸோ ஏன் நைல் நதினா அது அவர்களுடைய பெருமை. எகிப்தின் பெருமை என்னது? நைல் நதி அப்படின்னு என்ன செய்கிறோம் பார்க்குறோம். அதை அவங்களுடைய ப்ரைடாக பார்த்தாங்க, அதை டிபெண்ட் பண்ணி தான் இருந்தாங்க. அதை புனிதமாக நினச்சி என்ன செஞ்சாங்கன்னா ஆராதனை பண்ணினாங்க. ஸோ கர்த்தர் என்ன செஞ்சார்னா நைல் நதி மேலே தன்னுடைய நியாய தீர்ப்பை காண்பித்தார் அப்படின்னு என்ன செய்கிறோம் பார்க்குறோம். அவங்க எதை அல்டிமேட் சோர்ஸாக நினச்சாங்களோ அது மேலே தேவன் தன்னுடைய நியாய தீர்ப்பை காண்பித்தார் அப்படின்னு என்ன செய்கிறோம் பார்க்குறோம். இப்போ இந்த சமுத்திரத்தின் மேலே, ஆறுகள் மேலே அப்படிங்கிறது எல்லாமே தண்ணி அப்படிங்கிறது மனிதன் ஒரு அத்தியாவசியமான தேவை. அவனுடைய ஒரு அல்டிமேட் சோர்ஸ் அதுதான். ஒரு இடத்துல தண்ணி இல்லைன்னு வைங்களேன், அங்கே மனுஷன் இருக்க மாட்டான். நிலாவில் போய் ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கான். என்ன ஆராய்ச்சி பண்ணுறான்? அங்கே தண்ணி இருக்கான்னு ஆராய்ச்சி பண்ணுறான். அங்கே தண்ணி இருக்கா அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணுறான். ஸோ மனிதனை எல்லா காலகட்டங்களையும் அவன் தண்ணியை சார்ந்து தான் வாழ்வான். இந்த ஹரப்பா, மொகஞ்சதாரோ, இந்த நாகரீகங்கள்
இதெல்லாம் குறித்து ஸ்கூல் இதில் நீங்கள் படிக்கிறப்போ ஆற்றங்கரை நாகரிகம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ ஆதி காலத்தில் மனிதன் என்ன செஞ்சான், அப்போ நீர்நிலைகள் அருகாமையில் தான் என்ன செஞ்சான், வாழ்ந்தான் அப்படின்னு என்ன செய்கிறோம் பார்க்குறோம். தேவன் ஏதேன் தோட்டத்தை உண்டு பண்ணுறப்பவும் ஆதாம் ஏவாள் அப்படின்னு அந்த 2 பேருக்கு 4 நதிகள் என்ன செஞ்சிருந்தாரு, அந்த தோட்டத்தில் என்ன செஞ்சிருந்தா உண்டாக்கியிருந்தார் அப்படின்னு என்ன செய்கிறோம் பார்க்குறோம். ஸோ தண்ணி அப்படிங்கிறது மனிதனுடைய அல்டிமேட் சோர்ஸ், அவனுடைய அத்தியாவசியமான தேவை. ஆண்டவர் கையை வைக்கிறப்ப எங்கே தான் கையை வைப்பார், அதில் கையை வைப்பார். ஸோ இவன் தேவனுக்கு விரோதமான காரியங்களை எகிப்தியர்கள் செஞ்சப்போ ஆண்டவர் நைல் நதியை அடித்தார். அது என்ன செய்தனா ரத்தமாய் மாறினது. இப்போ வெளிப்படுத்தின விசேஷத்தில் எப்படி ரத்தமாக மாறுன்னு சொல்லிட்டு நம்ம சொல்கிறப்போ வாசிக்கிறப்போ ஒருவேளை நமக்கு புதுசாக இருக்குன்னா இல்லை இது புதுசெல்லாம் இல்லை, இது ஏற்கனவே எங்கே நடந்திருக்குது, எகிப்தில் நடந்திருக்குது. மோசே என்ன செஞ்சார், நடத்தி காண்பித்தார் அப்படின்னு என்ன செய்கிறோம் பார்க்குறோம். இதை எகிப்திய மந்திரவாதிகளும் செய்தார்கள். மோசே செய்கிறாரு, இவன் என்ன செஞ்சுருக்கணும், மந்திரவாதி ரிவர்ஸ் பண்ணியிருக்கணும். ரத்தமாக மாற்றினதை நாங்கள் திரும்ப தண்ணியாக மாற்றுறோன்னு சொல்லி செஞ்சுருக்கணும். ஆனால் செய்யலை. மிச்சம் மீதி இருந்ததை அவனும் என்ன செஞ்சான், அவன் பங்குக்கு நானும் ரத்தமாக மாற்றுறேன்னு மாற்றி அவன் தொட்டியில் கச்சாடிகளில் பிடிச்சி வச்சுருந்த தண்ணி வரைக்கும் என்ன செஞ்சு ரத்தமாக மாறிடுச்சு அப்படின்னு என்ன செய்கிறோம் பார்க்குறோம். 2வது எல்லாம் ஏராளமான தவளைகள் என்ன செஞ்சுன்னா வந்துச்சு அப்படின்னு என்ன செய்கிறோம் பார்க்குறோம். ஸோ அந்த தவளைகள் அப்படிங்கிறது எதை காமிக்குது, அது அவர்கள் அதை தெய்வமாக என்ன செஞ்சாங்க, வழிபட்டாங்க. 1 2 உள்ள வரப்போ அதை தெய்வம் நினச்சவன் அது என்ன செஞ்சுன்னா அதிகமாக பெருகுது. அது எங்கே வரைக்கும் போகுது, அவன் படுக்கையில் ஏறுது, அவன் வீட்டுக்குள்ளே போகுது, அவன் மாப்பி செய்கிற தொட்டிக்குள்ளே என்ன செய்யுது கிடக்குது. அவன் மாவை கலக்கி ஒரு இட்லி ஊற்றினான்னா எடுத்தான்னா உள்ளே இருந்து என்ன வருது, தவளை வருது. உள்ளே இருந்து என்ன வருது, அந்த அளவுக்கு பெருகுது. அப்போது அது அது வந்து அவனால் சகித்து கொள்ள முடியலை. அது அவன் தெய்வந்தான், அதை அடிக்க மாட்டான், வீட்டுக்குள்ளே வந்தால் அடிக்க மாட்டான், அதை கும்பிடுவான், அதுக்கு ஒரு மரியாதையை செலுத்துவான், அதுக்கு என்ன ஆகாரம் பிடிக்குமோ எடுத்து போடுவான். ஆனால் இப்போது அது போனால் போகுதுன்னு அடித்து என்ன செய்கிறான், தள்ளுறான். யாராவது வீட்டுக்குள்ளே, உங்கள் வீட்டுக்குள்ளெல்லாம் தவளையெல்லாம் வந்திருக்குதா, மேலையெல்லாம் ஏறி குதிச்சு இல்லையா? எங்கள் வீட்டுக்குள்ளே வந்திருக்குது, நிறைய வரும் மழை நேரத்தில். சரி, 3வது பேன். புழுதியை அடித்தப்போ என்ன வந்துச்சா, பேனாக வருது. மண்ணை அவன் தெய்வமாக வழிபட்டான். எகிப்தியர்கள் கிட்டத்தட்ட இந்தியன் கல்ச்சர் மாதிரி தான். நம்ம ஊர்லேயும் தண்ணியை, நதிகளை, ஆறுகளை வழிபடக்கூடியதான அனுபவம் இருக்குது. புனித நதிகள் அப்படின்லாம் நம்ம நாட்டில் இருக்குது. அது அவன் கல்ச்சரில் இருந்துச்சு. மண்ணை ரொம்ப என்ன செய்வான்னா அது பண்ணுவான். அதில் அடித்தப்போ அது என்ன செய்யுது, புழுதியாக வருது. ஆனால் இங்கே ஒரு இது என்ன அப்படின்னா, எகிப்திய மந்திரவாதிகளும் எப்படியா பேனை வர வைக்கணும்னு நினச்சா முடியலை. அவன் சொல்லிட்டான், இவன் ஏதோ மேஜிக் கற்றுக்கிட்டு வந்து ஏதோ தந்திரமாக செய்கிறான், அப்படிலாம் இது பண்ணாத, இது தேவனுடைய விரல். ஸோ பார்வோனுக்கு எகிப்திய மந்திரவாதிகள் கடைசியாக ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு போகிறாங்க. 8ஆம் அதிகாரம் 16 to 19 அந்த வசனங்களில் சொல்லிட்டு போகிறாங்க, இது என்னது, இது தேவனுடைய விரல். அதுக்கு பிறகு நடந்த எந்த வாதையிலையும் மந்திரவாதிகள் உள்ள வரவே இல்லை. ஏன், மந்திரவாதிகள் அது வரைக்கும் நாங்களும் செஞ்சிருவோம், இது என்ன பெரிய விஷயம், நாங்களும் செஞ்சிருவோம் அப்படின்னு சொல்கிறப்போ ஒரு கட்டத்தில் மந்திரவாதிகளால் செய்யக்கூடாமற் போயிற்று அப்படின்னு என்ன செய்கிறோம் பார்க்குறோம். ஸோ மந்திரம் அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் அதுக்கு ஒரு லிமிட் இருந்துச்சு அப்படிங்கிறத எகிப்திய மந்திரவாதிகள் சொல்கிறாங்க. மேஜிக் ஷோ அது வந்து நிறைய கண்கட்டு வித்தைகள் தான். அப்படி கையை அப்படியே தூக்குனா எலுமிச்சை முழங்கும் கீழேருந்து மேலே வரும். அவன் விரலில் ஏதாவது என்ன செய்வான், நூல் கட்டி விட்டுருப்பான். அதெல்லாம் கண்கட்டு வித்தைகள்னு தான் சொல்லுவாங்க. ஸோ மேஜிக் ஷோ அப்படிங்கிறதே இந்த ஒரு ஃபோட்டோ ஃப்ரேமில் இருந்து திடீர்னு புறா வரும்,
அது இது இது எல்லாமே என்னென்னா நம்மளும் ட்ரை பண்ணால் கற்றுக்கலாம், அவ்வளோதான். ஸோ அது எல்லாமே மேஜிக். இவங்களும் ஆரம்பத்தில் அப்படி தான் நினச்சாங்க. பட் அதனுடைய வீரியத்தை அவங்க லேட்டராக என்ன செஞ்சாங்கன்னா புரிஞ்சுக்கிட்டு மந்திரவாதிகள் பார்வோனுக்கு ஒரு வார்னிங் கொடுக்குறாங்க. இது தேவனுடைய விரல் அப்படின்னு என்ன செய்கிறாங்க சொல்கிறாங்க. திஸ் இஸ் த ஃபிங்கர் ஆஃப் காட், ஆண்டுடைய விரல். அந்த மோசேனுடைய கையில் இருக்கக்கூடிய கோல், ஆரோனுடைய கையில் இருக்கக்கூடியதான கோலாக பார்க்காத, அதில் என்ன இருக்குன்னா தேவனுடைய விரல் அப்படின்னு என்ன செய்கிறாங்க சொல்கிறாங்க. ஸோ இவர்களுடைய வல்லமை பராக்கிரமம் அப்படிங்கிறது தேவனுடைய வல்லமையோடு பராக்கிரமத்தோடு மேட்ச் பண்ண முடியலை. ஸோ இது எல்லாமே தேவனுடைய நியாய தீர்ப்பு அப்படின்னு என்ன செய்கிறோம் பார்க்குறோம். எகிப்தியர்கள் மேலே வந்ததான நியாய தீர்ப்பு அப்படின்னு என்ன செய்கிறோம் பார்க்குறோம். சரி, இன்னும் 4வது காரியம், இதிலிருந்து இன்னைக்கு உண்டான காரியங்களை பார்ப்போம். 8ஆம் அதிகாரம் 20 இருந்து 32 வரைக்கும் என்ன செய்யுதுன்னா இருக்கு. அது என்ன அப்படின்னா திரும்ப கத்த சொல்கிறாரு. பார்வோன் நதிக்கு புறப்பட்டு வரும்போது அவனுக்கு எதிர்கொண்டு அவனுக்கு முன்பாக நின்று என் ஜனங்கள் என்னை ஆராதிக்கும்படி அவர்களை என்ன செய், போக விடு அப்படிங்கிறத என்ன செய்கிறாரு சொல்கிறார். என் ஜனங்களை போக விடாமலும் போக விடாய் ஆகில் நான் உன்மேலும் உன் ஊழியக்காரர் மேலும் உன் ஜனங்கள் மேலும் உன் வீடுகள் மேலும் பலவித வண்டுகளை அனுப்புவேன். எகிப்தியர் வீடுகளும் அவர்கள் இருக்கிற தேசமும் அந்த வண்டுகளால் நிறையும். பூமியின் நடுவில் நானே கர்த்தர் என்பதை நீ அறியும்படி என் ஜனங்கள் இருக்கிற கோசை நாட்டிலே அந்நாளிலே வண்டுகள் வராதபடிக்கு அந்நாட்டை விசேஷப்படுத்தி என் ஜனங்களுக்கும் உன் ஜனங்களுக்கும் வித்தியாசம் உண்டாகும்படி செய்வேன். இது இங்கே வித்தியாசம் உண்டாகும்படி செய்வேன் அப்படின்னு சொல்லியிருந்தாலும் மூல பாஷையாகிய எபிரேயத்தில் சொல்லியிருக்கக்கூடியதான வார்த்தை என்னன்னா, நான் விடுதலை உண்டாக்குவேன்னு சொல்கிறேன். நியாய தீர்ப்பு அப்படிங்கிறது உனக்குத்தானே தவிர கோசேன் நாட்டில் இருக்கக்கூடிய என்னுடைய ஜனங்களுக்கு அல்ல. இப்போ இதை நம்ம எது கூட ஒப்பிட்டு பார்க்கலாம். அந்த 1/3 அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் அந்த நியாய தீர்ப்பை ஒரே கட்டமாக பூமியில் இருக்கக்கூடிய எல்லார் மேலேயும் நோவாவினுடைய நாட்களில் அனுப்புனது போல அனுப்பாம 1/3 இப்போ ஒரு 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 பார்ட்டு மேலே என்ன செய்கிறாருன்னா நியாய தீர்ப்பை காமிக்கிறாரு. மற்றவர்களுக்கு மனம் திரும்புவதற்கான அவகாசத்தை கூட்டி கொடுக்குறார், வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்குறார். ஸோ இங்கே என்ன நடக்குது அப்படின்னா வண்டுகளை என்ன செய்வேன் அனுப்புவேன்னு கர்த்தர் சொல்கிறார். ஸோ அந்த வண்டுகள் என்ன செய்யும், அந்த நாடு முழுவதும் என்ன செய்யணும் இருக்கும். அது எங்கே, உன் மேலேயும் உன் ஊழியக்காரர் மேலேயும் உன் ஜனங்கள் உன் வீடுகள் எல்லார் மேலே என்ன செய்வேன்னா வண்டுகள் அனுப்புவேன்னு சொல்கிறேன். இப்போ நமக்கு இந்த மழை காலத்தில் ஈசல் அல்லது எறும்புகளெல்லாம் ரெக்க முளைச்சி என்ன செய்யும் வரும். அது கொஞ்ச நேரம் என்ன செய்யணும் இருக்கும், அப்புறம் செத்துரும். அதுவே ஒரு கட்டத்துக்கு மேலே வந்துச்சுன்னா நம்ம என்ன செய்வோம், கதவை பூட்டுவோம், ஜன்னலை பூட்டுவோம். காற்றே இல்லைனாலும் பரவாயில்ல, உள்ளே வந்துடக்கூடாது அப்படின்னு என்ன செய்வோம் நினைப்போம். ஆனால் இங்கே ஆண்டவர் சொல்ல, நீ முடிஞ்சதை செஞ்சுக்க, நீ கதவை பூட்டுவியா பூட்டிக்க, வீட்டை பூட்டுவியா பூட்டிக்க, உன்னால் முடிஞ்சதை நீ பண்ணிக்க. ஆனால் உன் மேலே என்ன செய்யும், வண்டுகள் வரும். அது உன் மேலேயும் வரும், உன் வீட்டுக்குள்ளேயும் வரும். ஸோ இது எல்லாம் இப்போ ஒரு வீட்டுக்கு ஒரு வீட்டுக்குள்ளே ஒரு 4-5 வண்டு சேர்ந்து வந்துருச்சு அப்படிலாம் இல்லை. அது ஆயிரக்கணக்கில் என்ன செய்யணும் வீட்டுக்குள்ளே வரும். கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு என்ன செய்யும் வரும். வீட்டுக்குள்ளே எந்த வேலையும் செய்ய முடியாத அளவுக்கு என்ன செய்யணும் வரும். அதுதான் நியாய தீர்ப்பு. அதுதான் என்னது நியாய தீர்ப்பு. சிங்கத்துக்கு தப்பினவனுக்கு கரடி எதுக்கு நிற்குது அப்படின்னா அது நியாய தீர்ப்பு. இவன் ஒன்று முடிஞ்சு ஒன்று அவ்வளவுதான் என்ன செய்கிறான். பார்வோன் திரும்ப திரும்ப ஏன் தன்னுடைய இருதயத்தை கடினப்படுத்துகிறான்னா, என்ன பண்ணிட முடியும், தவளை வந்துச்சு சரி பரவாயில்ல, அப்புறம்
அப்போ அனுப்புகிறேன்னு சொன்ன உடனே என்ன செஞ்சு போயிடுச்சு. இப்படி சொல்லி என்ன செய்யலைன்னா சமாளிச்சுக்கலாம் அப்படின்னு என்ன செய்கிறான்னு நினைக்கிறான். அவன் என்ன செய்யலைன்னா முழுமையாக அது தேவனுடைய நியாய தீர்ப்பு அல்லது தேவ கோபம் அப்படிங்கிறது என்ன செய்யலை, உணரலை. அப்போ இப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, எப்போ இங்கே ஒரு வித்தியாசத்தை நான் என்ன செய்வேன், பார்ப்பேன், காண்பிப்பேன். இது ஏதோ தன்னிச்சையாக நடக்குது, ஏதோ அப்படி நடக்குது அப்படிலாம் இல்லை. அந்த வண்டு ஓ மேலே வரும், ஓ வீட்டுக்குள்ளே வரும், ஓ வேலைக்காரன் மேலே வரும், உன்னுடைய ஊழியக்காரன் மேலே, உன்னுடைய ஊழியக்காரிகள் மேலே வரும். ஆனால் கோசேன் நாட்டுக்குள்ளே என்ன செய்யாது, போகாது. வண்டுகளை அனுப்பின தேவன் வண்டுகளுக்கு வழி காட்டுறாரு, எங்கே போகணும் எங்கே போகக்கூடாது. நீ எகிப்திய வீட்டுக்கு போகணும், ஆனால் கோசேனில் இருக்கக்கூடிய எபிரேயர்களுடைய வீடுகளுக்குள்ளே என்ன செய்யக்கூடாது, போகக்கூடாதுன்னு சொல்லி ஆண்டவர் அழகாக ஒரு ஸ்கெட்சு போட்டு ஒரு எல்லையை குறித்து ஒரு பவுண்டரியை குறித்து என்ன செய்கிறாருன்னா அனுப்புகிறாரு. அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறோம் பார்க்குறோம். சொல்லிட்டு சொல்கிறாரு, பூமியின் நடுவில் நானே கர்த்தர் என்பதை நீ அறியும்படிக்கு. இந்த பூமியில் நான் தான் கர்த்தர். இதை ஏன் ஆண்டவர் சொல்கிறாருன்னா, ஸ்பெசிஃபிக்கான ஒரு ரீசன் என்ன அப்படின்னா, பார்வோன் தேவன் என்று கொண்டாடப்பட்டார். பார்வோன் தேவன் என்று வழிபாடு செய்யப்பட்டார். எகிப்தியர்களை பொறுத்த வரைக்கும் அவர்கள் வண்டுகளை, தேள்களை, அவங்க தவளைகளை, நீர்நிலைகளை இதையெல்லாம் வழிபட்டாலும் அவங்களுக்கு முழு முதன்மையான தெய்வம் அப்படிங்கிறப்போ பார்வோன் அப்படிங்கிறவர் ஒரு ராஜா, ஒரு 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 அது ஒரு மன்னராட்சி, இவர் எங்களுடைய ராஜா, எங்களுடைய அதிபதி அப்படிலாம் இல்லை. அவர் தெய்வம். அவர் அவ்வளோ பவர்ஃபுல்லான மனுஷன். அவர் என்ன செய்யணும்னு நினைச்சாலும் செஞ்சிருவாரு. அவருடைய வல்லமை, அவருடைய பராக்கிரமத்துக்கு அளவே கிடையாது. அவர் என்ன நினைக்கிறாரோ அதுதான் எகிப்தில் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுறப்போ, பார்வோன் அல்ல, பூமியின் நடுவில் நானே கர்த்தர் என்பதை நீ அறியும்படிக்கு. ஆண்டவர் பாருங்க, ஒரே நேரத்தில் ஒன்று எகிப்தியர்களுக்கும் பாடத்தை நடத்துகிறாரு, பார்வோனுக்கும் பாடத்தை நடத்துகிறார். எகிப்தியர்களுக்கும் நாங்கள் ஒன்றும் இல்லை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். பார்வோனும் நான் ஒன்றும் இல்லை. இந்த தேவனுக்கு முன்பாக, இந்த தேவனுடைய வல்லமைக்கு முன்பாக, இந்த தேவனுடைய பராக்கிரமத்திற்கு முன்பாக நான் ஒன்றுமே இல்லை அப்படிங்கிறத அவர் உணர்ந்து கொள்ளத்தக்கதாக தேவன் என்ன செய்கிறாரு, பாடம் நடத்துகிறார். இப்போ இதை அப்படியே இந்த இன்னொரு சம்பவத்தோட கம்பேர் பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு டைம் மோசே எரிகிற முட்செடியில் கர்த்தர் தனக்கு தரிசனமானதெல்லாம் சொல்லிட்டு சொல்கிறப்போ அவங்க என்ன செய்கிறாங்க, இவன் சும்மா இருக்கிறதுனால இப்படிலாம் பேசுகிறான், என்ன செய்யணும், நாங்கள் எங்கள் தெய்வத்துக்கு பண்டிகை கொண்டாட போகணும், எங்கள் தெய்வத்தை ஆராதிக்க போகணுன்றான் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்கிறான், உங்களுக்கு வைக்கோல்கள் கொடுக்கப்படுவதில்லை, லாலொன்றுக்கு அறுத்து தீர வேண்டியதான செங்கல்களை நீங்கள் என்ன செய்யணும், அழுத்து கொடுக்கணும்னு சொல்லிட்டு அவங்களுடைய சுமையை கூட்டுறான், அவங்களுடைய வேலையை கூட்டுறான். இப்போ நார்மலாக ஒரு 8 மணிக்கு வேலை முடியுது, காலையில் ஒரு 8 மணிக்கு ஆரம்பித்து நைட்டு ஒரு 8 மணிக்கு வேலை முடியுது. இவன் வீட்டுக்கு போய் சாப்பிட்றான், 9 மணி 10 மணி, ஒரு 8 to 9 சாப்பிட்றான். சாப்பிட்டு உட்காந்து பேசுகிறான், ஒரு 10 மணி 11 மணி வரைக்கும் பேசுகிறான். அதனால தான் இவன் இப்படிலாம் இது பண்ணுறான். வேலை நேரத்தை கூட்டுவோம், இங்கேயே 12 மணி வரைக்கும் என்ன செய்வோம், வேலை வாங்குவோம். காலையில் 6 மணிக்கே என்ன செய்வோம், வேலைக்கு வரணும்னு சொல்லுவோம். இவன் வீட்டுக்கு போனவுடனே என்ன செய்வான், டயர்டில் செத்தவனை போல் விழுகிறதுக்கு தான் சரியாக இருக்கும். ஸோ அவன் என்ன செய்கிறான்னா, ஒர்க்லோடு என்ன செய்கிறான்னா கூட்டுறான். அவங்களுக்கு, பார்வோனுக்கும் சரி, பார்வோனுடைய வேலைக்காரர்களுக்கும் சரி, இவர்கள் அடிமைகள். இவர்களை கொண்டு நம்ம என்ன செய்யணுமோ அத்தனையும் செய்யலாம். இவனை நான் அடிமைப்படுத்தியிருக்கேன், அல்லது இவன் மேலே சுமக்கிறதற்கு அதிகமான சுமைகளை நான் சுமத்துறேன், என்னை யார் கேட்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்கிறான்னு நினைக்கிறான். கர்த்தர் நிற்கிறாரு, அவனை கேட்குறதுக்கு ஆள் இல்லைன்னு நினைக்காத, பூமியின் நடுவில் நானே கர்த்தர். யாரு, நீ யாரை அடிமையாக வச்சிட்டு இருக்கிறியோ அவர்களுடைய தெய்வம் என்னப்படுகிறவர் நான் தான். இத்தனை வருஷம் விட்டு வச்சதுனால நீ தெய்வமோ அல்லது நீ வல்லமையும் பராக்கிரமும் மிகுந்தவனோ அப்படிலாம் கிடையாது.
என் ஜனங்கள் பழுகி பெருகும்படிக்கு என்ன செய்கிறேன், விட்டு வச்சிருந்தேன். இப்போ என் ஜனங்களை விடுவிக்கும்படி என்ன செய்கிறேன், வந்திருக்கிறேன்னு சொல்லி தேவன் தம்முடைய சர்வ வல்லமை என்ன செய்கிறாரு, காமிக்கிறார். ஆண்டவர் சில காலகட்டங்கள் நம்மளையும் விட்டு வச்சிருப்பார். அது ஒரு அடிமைத்தனத்தினுடைய காலமாக இருக்கும். அந்த காலங்களில் நம்ம நினைக்கிறதெல்லாம் நடக்காமல் நமக்கு மேலே இருக்கக்கூடிய நிறைய பேர் நினைக்கக்கூடிய எல்லா காரியங்களும் நடந்துக்கிட்டு இருக்கும். ஆனால் ஒரு நாள் வரும், கர்த்தர் நம்ம விடுவிப்பார். கர்த்தர் நம்மளை விடுவிக்கிற நாளில் நம்மை சுற்றிலும் இருக்கிறவர்கள் நினைக்கக்கூடிய எந்த காரியமும் நடக்காமல் கர்த்தர் என்ன நினைக்கிறாரோ அதை என்ன செய்யணும், நம்ம வாழ்க்கையில் நடக்கும். அதை தேவன் என்ன செய்கிறார்னா நீங்கள் காமிச்சு கொடுக்குறாரு. இதில் பார்வோனுக்கும் பார்வோனுடைய ஊழியக்காரர்களுக்கும் மட்டுமல்ல, இஸ்ரவேலருக்குமான மெசேஜையும் வச்சிருக்கிறாரு. கோசேன் நாட்டுக்குள்ளே என்ன செய்யாது, எந்த வண்டுகளும் என்ன செய்யாது, வராது அப்படின்னு சொல்லிட்டு இந்த அடையாளம் நாளைக்கு உண்டாகும் என்று சொல்லி சொல்கிறார். பார்வோன்னு நினச்சிட்டான், இது தவளையை பார்த்தாச்சு, பேனையும் பார்த்தாச்சு, சரி வண்டு என்னதான் பண்ணுதுன்னு என்ன செய்வோம், பார்ப்போம். அப்படியே கர்த்தர் செய்தார். மகா திரளான வண்டு ஜாதிகள் அப்படின்னு என்ன செய்கிறோம், பார்க்குறோம். ஏதோ ஒரு வண்டு, அந்த ஒரு 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 குறிப்பிட்ட ஜாதி அப்படிலாம் இல்லை, வண்டு ஜாதிகள். வண்டில் நிறைய என்ன செய்து இருக்குது, வண்டில் நிறைய வகைகள் என்ன செய்து இருக்குது. ஒரு சில வண்டுகள் மனுஷனை கொட்டுச்சு அப்படின்னா மனுஷன் காலி. நம்ம ஏதோ சர்ப்பம் அதுக்கு தான் அவ்வளவு பவர், அவ்வளவு விஷம் அப்படிலாம் இல்லை. வண்டுகளில் கூட அவ்வளவு கடுமையான வண்டுகள் எல்லாம் என்ன செய்து இருக்குது. ஸோ வண்டு ஜாதிகள். அப்பொழுது பார்வோன், எகிப்து தேசம் முழுவதும் போயிடுச்சு, வண்டுகளினாலே தேசம் என்ன செஞ்சு, கெட்டு போயிட்டு. கெட்டு போயிட்டுன்னா எப்படி, வண்டு உள்ளே வருது, அது அதை இதையும் பண்ணுது. நீங்கள் கையில் முரத்தையோ எதையோ எடுத்து அடித்து அடித்து சாகடிக்கிறீங்க. நீங்கள் அதை கொண்டு போய் கொட்டுறீங்க வீட்டுக்கு வெளியில். தேசம் முழுக்க வண்டு என்ன செய்யுது, நிறைஞ்சிருக்கு. எல்லா வீட்லேயும் அடிச்சு கொண்டு வந்து கொட்டுறாங்கன்னே வைங்க, என்ன ஆகும்? தேசம் முழுக்க என்ன செய்யும், நாற்றம் எடுக்கிறதுக்கு ஆரம்பிக்கும். வீட்டுக்குள்ளே ஒரு எலி செத்து போச்சு அப்படின்னு சொல்லி சொன்னால் நம்மளால் உள்ளே இருக்க முடியாது. அது என்ன செய்து, அவ்வளோ நாற்றம் எடுக்கும். தேசம் கெட்டு போயிற்று. அப்பொழுது பார்வோன் மோசேயை ஆரோனை அழைப்பித்து, நீங்கள் போய் உங்கள் தேவனுக்கு தேசத்தில் தானே பலியிடுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். இப்போ என்ன சொல்லுங்க, என்ன சொல்கிறாரு, இன்சைடு த கண்ட்ரி. நீ எங்கேயோ போகணும்னு என்ன செய்யாத, நினைக்காத, இங்கேயே இரு, தேசத்திலேயே கர்த்தருக்கு என்ன செய்யுங்கன்னா பலியிடுங்கன்னு சொல்லி சொல்கிறார். இப்போ என் ஜனங்கள் என்னை ஆராதிக்கும்படி அவர்களை போக விடு அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் ஏற்கனவே ஒரு எல்லையை என்ன செய்யறான்னா குறிச்சிருக்கிறார். ஆனால் இவன் என்ன சொல்றான், இங்கேயே என்ன செய்யணும், பலியிடு, தேசத்தில் தானே, இன்சைடு த கண்ட்ரி, நீ உள்ளேயே என்ன செய்யணும், பலியிடு அப்படின்னு என்ன செய்யறாருன்னா சொல்ல. அக்கா சொல்றாரு, அப்படி செய்யத்தகாது, எங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு நாங்கள் எகிப்தியருடைய அருவருப்பை பலியிடுகிறதா இருக்குமே. எகிப்தியருடைய அருவருப்பை நாங்கள் அவர்கள் கண்களுக்கு முன்பாக பலியிட்டால் எங்களை கல்லெறிவார்கள் அல்லவோ அப்படின்னு என்ன செய்கிறாரு சொல்கிறார். அவர் சொல்கிறாரு, இல்லை. இப்போ பார்வோன்னு என்ன நினைக்கிறான், வெளியில் போகிறத விட தேசத்தில் தானே, இன்சைடு த கண்ட்ரி அப்படின்னு வர்றப்போ சுற்றியும் இராணுவத்தை வச்சு ரவுண்ட் அப் பண்ண வச்சிடலாம். இவன் பலியிடுறானோ என்ன பண்ணுறானோ என்ன வேணாலும் பண்ணட்டும், இவன் வெளியில் போயிடக்கூடாது அப்படிங்கிற நினப்பில் என்ன செய்கிறான்னா சொல்கிறாங்க. அப்படி அல்ல அப்படின்னு என்ன செய்கிறான்னா சொல்கிறேன். நாங்கள் வனாந்தரத்தில் 3 நாள் பிரயாணம் போய் எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு விதித்திருக்கிறபடியே பலியிடுவோம் அப்படின்னு என்ன செய்கிறாருன்னா சொல்கிறார். போக விடுவேன், ஆனாலும் நீங்கள் அதிக தூரமாய் போக வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இன்னொரு வார்த்தைன்னு சொல்கிறாரு, எனக்காக வேண்டுதல் செய்யுங்கள் அப்படின்னு என்ன செய்கிறாருன்னா சொல்கிறார். என்ன சொல்கிறாரு, ப்ரே ஃபார் மீ.
எனக்காகவும் என்ன செய்யுங்க, வேண்டுதல் செய்யுங்கள் அப்படிங்கிற. நீங்கள் பார்வோனை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு கட்டத்துலேயும் அவனுடைய பிடி கொஞ்சம் கொஞ்சமாக தளர்கிறதையும் நம்மளால் பார்க்க முடியும். அதே போல் தேவனுடைய நியாய தீர்ப்பு அப்படிங்கிறப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அது இன்னும் அதிகமாக இறுகுகிறத பார்க்க முடியும். ஆண்டவரை பொறுத்த வரைக்கும் டோசேஜை கூட்டிகிட்டே போகிறார். ஒரு மிக சாதாரணமான காரியத்திலிருந்து அப்படிங்கிற மாதிரி ஆரம்பித்து நியாய தீர்ப்பு அப்படிங்கிறது அது கொஞ்சம் கொஞ்சமாக மோசமான கட்டத்தை நோக்கி என்ன செய்து போகுது. பார்வோனுடைய பிடி தளருது. சொல்கிறாரு, எனக்காக வேண்டுதல் செய்யுங்கள். பார்வோனை பொறுத்த வரைக்கும் பூமியின் நடுவில் நானே கர்த்தர் என்பதை நீ அறியும்படிக்கு அவருடைய இருதயத்தின் ஆழத்தில் எங்கேயோ ஒரு ஓரத்தில் இல்லை, இவங்க சொல்லக்கூடியதான தெய்வம் என்று சொல்லப்பட்டவர் இன்றைக்கு தன்னோடு கூட யுத்தம் செய்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்கிறாருன்னா சொல்கிறார். ஆனால் முழுமையான மனம் திரும்புதல் என்ன செய்யலை, வரல. ஸோ அதுக்கு பிறகு நாளைக்கு வண்டுகள் பார்வோனையும் அவர் ஊழியக்காரரையும் விட்டு நீங்கும்படி நான் கர்த்தரை நோக்கி வேண்டுதல் செய்வேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். புறப்பட்ட உடனே போயிரும் சொல்லிட்டு இப்போ என்ன சொல்லலை. நான் என்ன செய்வேன், நாளைக்கு என்ன செய்கிறேன்னா வேண்டுதல் செய்கிறேன்னு சொல்லிட்டு, ஆனாலும் கர்த்தருக்கு பலியிடுகிறதற்கு ஜனங்களை போக விடாதபடி இனி வஞ்சனை செய்யாதிருப்பாராக அப்படின்னு என்ன செய்கிறாருன்னா இப்போ ஒரு எச்சரிக்கைன்னு சொல்லிட்டு போகிறார். ஏமாத்தணும்னு மட்டும் என்ன செஞ்சிடாத நினைச்சிடார். பார்வோனை பொறுத்த வரைக்கும் ஒரு பிரச்சனை அது தீவிரமாக இருக்கிறப்போ ஆண்டவர்கிட்ட சப்மிட் பண்ணுறார். இல்லை நான் என்ன செய்வேன், சரி பண்ணிக்கிறேன், இந்த ஒரு தடவை மாத்திரம் இது மாறிடுச்சுன்னா நான் என்ன செய்வேன்னா போக விடுவேன்னு சொல்கிறேன். ஆனால் சரியான உடனே என்ன செஞ்சிடறான், இது பண்ணிடுறான். இப்போ இதை நம்ம பார்வோனுடைய ஆவி பார்த்தோம் இல்லையா, பார்வோனுடைய ஆவி உபாச நாளில் பார்த்தோம். நல்லா பாருங்க, இந்த பார்வோனுடைய ஆவிக்கு நாம் சற்றும் சளைத்தவர்கள் அல்ல. நமக்கு ஒரு பிரச்சனை ரொம்ப தீவிரமாக இருக்கிறப்போ ஆண்டவரே இதை பண்ணுங்க அதை பண்ணுங்க, எப்படியா இதை மாத்திரம் என்னை விட்டு மாற்றிருங்க, என்ன சொன்னாலும் செய்கிறேன் அப்படிங்கிற அளவுக்கு ஆண்டவர்கிட்ட என்ன செய்வோம், விழுந்து கிடப்போம். நான் இதை சரி பண்ணிக்கிறேன் அதை சரி பண்ணிக்கிறேன், எல்லாத்துலேயும் நான் சரியாக இருப்பேன், அப்படி இருப்பேன் இப்படி இருப்பேன்னு சொல்லி நிறைய காரியங்கள் ஆண்டவருக்கு சொல்லுவோம். பிரச்சனை சரியானதுக்கு பிறகு எத்தனை பேர் நம்ம கர்த்தருக்கு வாக்கு பண்ணின காரியத்தில் உண்மையாக இருந்திருக்கிறோம். ஒரு பிரச்சனை ரொம்ப தீவிரமாக இருக்கிறப்போ, தலைக்கு மேலே கத்தி தொங்குறப்போ, முழுக்க அவ்வளவுதான் முடிஞ்சது அப்படிங்கிற ஒரு இக்கட்டான நிலைமையில் இருக்கிறப்போ நமக்கு உண்டாகிறதான பக்தியிலையும் அந்த நேரத்தில் ஆண்டவர்கிட்ட எவ்வளவு காரியங்களை நம்ம கமிட் பண்ணுறோம், எவ்வளவு காரியங்கள் கெஞ்சுறோம், எவ்வளவு காரியங்களில் நம்ம பொருத்தனை செய்கிறோம். பொருத்தனைங்கிறது ஏதோ இதை செஞ்சிங்கன்னா அதை தரேன் அப்படிங்கிறது மட்டும் இல்லை. நம்ம தனிப்பட்ட ஆவிக்குரிய வாழ்க்கையில் எதெல்லாம் செய்வோன்னு சொல்லி எவ்வளோ காரியங்கள் ஆண்டவர்கிட்ட பேசுகிறோம். அப்போ நம்ம பார்வோன்னு என்ன செய்ய முடியாது, குற்றப்படுத்த முடியாது. எல்லாருக்குள்ளே இருக்கக்கூடியதான பலவீனம் பார்வோனுக்குள்ளே இருந்துச்சு. ஒரு பிரச்சனை ரொம்ப சீரியஸாக இருக்கிறப்போ இது மாறுனா சரிதான் அப்படின்னு சொல்லிட்டு சரி பரவாயில்ல அதை பண்ணிடுவோம், சரி பரவாயில்ல அனுப்பிடுவோம், சரி பரவாயில்ல போக விட்டுருவோம், சரி பரவாயில்ல பலியிடட்டும், சரி பரவாயில்ல எனக்காக என்ன செய் ஜெபம் பண்ணிக்க அப்படிங்கிற லெவலுக்கு இறங்கினாலும் திரும்ப என்ன செய்து இருதயம் கடினமாக. இதை மோசே ரொம்ப தெளிவாக ஒரு வார்த்தை சொல்கிறாரு. ஆனாலும் கர்த்தருக்கு பலியிடுகிறதற்கு ஜனங்களை போக விடாதபடிக்கு பார்வோன் இனி வஞ்சனை செய்யாதிருப்பாராக. ஒரு பிரச்சனை மாறின உடனே நம்ம எடுத்த தீர்மானத்தை நம்ம மாற்றுறோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் அந்த இடத்துல நம்ம கர்த்தரை ஏமாத்துறோன்னு அர்த்தம். பார்வோன் அதை தான் என்ன செஞ்சார். ஒரு வியாதி, ஒரு பலவீனம், கல்யாணம் ஆகி பல வருஷம் ஆச்சு, குழந்தை இல்லை,
ஏதோ கடன் பிரச்சனை, நெருக்கடி, சர்ச்சுக்கு வர்றாங்க, ஆண்டவர் தேடுறாங்க, ஜெபம் பண்ணுறாங்க. ஆண்டவர் எனக்கு இந்த பிரச்சனையை மாற்றிட்டாருன்னா நான் தொடர்ந்து சர்ச்சுக்கு வருவேன். ஆண்டவர் இந்த பிரச்சனையை எனக்கு மாற்றிட்டாருன்னா நான் ஞானஸ்நானம் எடுப்பேன். ஆண்டவர் எனக்கு இந்த பிரச்சனையை மாற்றிட்டாருன்னா அவ்வளவுதான். அதுக்கப்புறம் நான் வேற எந்த தெய்வத்தையும் என்ன செய்ய மாட்டேன், ஆண்டவர் தான் எனக்கு எல்லாம். இப்படி சொன்னவங்க எத்தனை பேர் இன்னைக்கு சர்ச்சுக்குள்ளே இருக்கிறாங்க? இப்போ இருக்கக்கூடிய நம்ம எத்தனையோ பேருக்கு அப்படிலாம் ஜெபம் பண்ணியிருப்போம். நம்ம எத்தனையோ பேர் நம்மக்கிட்ட அப்படிலாம் பிரச்சனை சொன்னப்போ அவங்களுக்காக ஜெபம் பண்ணியிருப்போம். அவங்களுக்காக பேரெல்லாம் எழுதி வச்சு, ஆண்டவரே இவங்களுக்கு இந்த பிரச்சனை, ஆண்டவரே இவங்களுக்கு கல்யாணம் ஆகணும், ஆண்டவரே இவங்களுக்கு கடன் மாறணும், ஆண்டவரே இவங்களுக்கு குழந்தை பிறக்கணும். இது என்னன்னா மனிதனுடைய சுபாவம், ஜென்ம சுபாவம். இது பார்வோனுடைய ஆவி. தன்னுடைய பிரச்சனை மாறணும் அப்படிங்கிறப்போ எல்லா காரியத்தையும் ஆண்டவரே நான் விட்டுறேன்பா அப்படிங்கிற லெவலில் இறங்கி வருவாங்க. ஆனால் பிரச்சனை மாறின உடனே திரும்ப இந்த காரியத்தை என்ன செய்கிறேன்னா பார்க்குறோம். 31ஆம் வசனம் பாருங்க. அப்பொழுது கர்த்தர் மோசேயின் சொற்படி 30 மோசே பார்வோனை விட்டு புறப்பட்டு போய் கர்த்தரை நோக்கி வேண்டுதல் செய்தான். அப்பொழுது கர்த்தர் மோசேயின் சொற்படி 2 ஜாதிகள் பார்வோனையும் அவன் ஊழியக்காரரையும் அவன் ஜனங்களையும் விட்டு நீங்கும்படி செய்தார், ஒன்றாகிலும் மீந்திருக்கவில்லை. இந்த வண்டு தாங்க நேற்று என் வீட்டுக்குள்ளே வந்துச்சு அப்படின்னு சொல்லி சொல்றதுக்கு ஒரு வண்டாகிலும் மீந்திருக்கவில்லை. பாருங்க, இதனுடைய எக்ஸ்ட்ரீம் எந்த லெவலுக்கு போச்சு அப்படின்னா தேசம் கெட்டு போயிற்று. ஆனால் மோசே திரும்ப ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுறப்போ மோசையினுடைய சொற்படி, மோசே ஜெபம் பண்ணாமல் வண்டுகள் என்ன செய்யலை, எடுக்கப்படலை. இங்கே நம்ம இன்னொரு காரியத்தை நல்லா பார்க்கணும். தேவன் பார்வோனுடைய வார்த்தைகளை கேட்கலை, பார்வோனுடைய வார்த்தைகளை அங்கீகரிக்கலை. அவன் எகிப்து தேசத்தினுடைய அதிபதியாக இருக்கலாம். வண்டுகள் நீங்கும்படி என்ன செய்யணும், வேண்டிக் கொள்ளுங்க, எனக்காகவும் வேண்டிக் கொள்ளுங்க, ப்ரே ஃபார் மீ அப்படிங்கிற வரைக்கும் சொல்றாரு. ஆனால் வண்டுகள் என்ன செய்யல, போகலை. மோசே ஜெபம் பண்றார். மோசேயினுடைய சொற்படி நீ சொல்ற, நான் கேட்குறேன். பாருங்க, பார்வோன் சொன்னதை கர்த்தருக்கு கேட்டிருக்கோம். பார்வோன் சொன்னதை கர்த்தர் கேட்டார். ஆனால் ஆண்டவர் என்ன செஞ்சார்னா மோசே சொன்னதுக்கு பிறகுதான் செயல்பட்டாரே தவிர தேவன் பார்வோன் சொன்னபடி என்ன செய்யலை, செயல்படலை. பார்வோனுடைய அந்த ஒரு வேளை மனமாற்றமோ அப்படி எடுத்துக்கிட்டாலும் அதையெல்லாம் தேவன் என்ன செய்யலைன்னா கன்சிடர் பண்ணவே என்ன செய்யலைன்னா இல்லை அப்படிங்கிறத என்ன செய்கிறோம் பார்க்குறோம். அதே போல் ஒன்றாகிலும் ஆண்டவர் பாருங்க, வீடு முழுக்க தேசம் முழுக்க நிறைஞ்சு கோசேன் நாட்டுக்குள்ளே மட்டும்தான் போகலை. ஆனால் அந்த ரிவர்ஸ் பண்ணுறப்போ ஒரு வண்டு கூட என்ன செய்யலைன்னா கர்த்தர் மீதி வைக்கல, எல்லாத்தையும் என்ன செஞ்சார்னா எடுத்தார். பார்வோனோ இந்த முறையும் கடினப்படுத்தி அப்படின்னு என்ன செய்யறேன்னா பார்க்குறோம். ஸோ இதை நம்ம இன்னும் நல்லா பார்க்கணும் அப்படின்னா, ஒரு முழுக்க முழுக்க விழுந்து போன ஒரு மனுஷனுடைய பாவ இயல்பை அவர் என்ன செய்கிறார்னா பார்வோன் வெளிப்படுத்துகிறார் அப்படின்னு என்ன செய்கிறோம் பார்க்குறோம். ஸோ இதைத்தான் போன வாரம் பார்த்தோம். நாம் அறிந்து கொள்ளுகிற சத்தியம் அல்ல, நம்ம நிறைய சத்தியங்களை தேடி தேடி கற்றுக்கொள்ளுகிறதுனால் அல்ல, நாம் கேட்ட சத்தியத்திற்கு எப்பொழுது கீழ்ப்படிய ஒப்பு கொடுக்குறோமோ அப்பொழுதுதான் சத்தியம் நம்மை விடுதலை ஆக்கும். ஸோ பார்வோனுக்கு தெரியும் இந்த காரியத்திலிருந்து விடுதலை பெறணும் அப்படின்னா இதை சொல்லணும், இதை செய்யணும், இப்படி தான் கேட்கணும். மோசேயும் ஆரோனையும் கூப்பிட்டு இப்படி அவங்ககிட்ட நம்ம சொன்னோம் அப்படின்னா நம்ம பிரச்சனை மாறிடும் தெரியுது. ஆனால் திரும்ப பிரச்சனை வரும். இது வராமல் இருக்கணும் அப்படின்னா முழுமையான மனம் திரும்புதல் என்ன செய்யணும், பார்வோனுக்கு வரணும். அது என்ன செய்யலை, வரலை. திரும்பவும் தன்னுடைய இருதயத்தை கடினப்படுத்தினார் அப்படின்னு என்ன செய்கிறோம் பார்க்குறோம்.
ஸோ இதில் நம்ம பார்க்கணும், முழு தேசமும் நியாயந்திருக்கப்பட்டது, கோசேன் தப்புவிக்கப்பட்டது அப்படின்னு என்ன செய்கிறோம் பார்க்குறோம். ஜட்ஜ்மெண்ட் எவ்ரிவேர். சுற்றிலும் இருக்கக்கூடிய பார்வோனுடைய ஊழியக்காரர், பார்வோனுடைய குடும்பம், எகிப்தியர் எல்லார் மேலேயும் நியாய தீர்ப்பு. ஆனால் எந்த ஜனத்தோடு தேவன் உடன்படிக்கை செய்திருந்தாரோ அந்த ஜனங்கள் பாதுகாக்கப்பட்டார்கள். ஸோ நம்ம கர்த்தரோடு கூட உடன்படிக்கை பண்ணியிருக்கிறோம் அப்படின்னா தேவன் நம்மை பாதுகாப்பார். கொரோனா காலகட்டம் பார்க்குறோம், வெள்ளம் போல ஜனங்கள் வாரிக்கொண்டு போகப்பட்டார்கள். ஆனால் தேவன் நம்ம என்ன செஞ்சார்? பாதுகாத்தார். இப்போ சொல்லியிருக்காங்க, அடுத்து எனர்ஜி கிரைசிஸ், பொருளாதாரத்தில் உண்டாக்கக்கூடிய ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷனுக்குள்ளே நாடு போகுது. அடுத்த 10 முதல் 18 மாதங்கள் வரைக்கும் மிக கடுமையான காலங்களாக இருக்கும். நம்ம நினைக்க முடியாத அளவுக்கு மிக மோசமான காலகட்டங்களை நோக்கி போயிட்டுருக்கோன்னு சொல்கிறேன். இப்போ சொல்கிறாங்க, இது எந்த லெவலுக்கு போகுங்கிறது தெரியாது. இன்றைக்கி கேஸ் நம்ம சிலிண்டர் புக் பண்ணோம்னா 40 நாள், 45 நாள், 25 நாள் கழித்து தான் புக் பண்ண முடியுது. அது 15-20 நாள் கழித்து தான் வருது. 45 நாள் 50 நாள் ஆகுது. பெட்ரோல் நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு என்ன செய்யுங்க, சீக்கிரமாக இது பண்ணுங்கள். ஸ்கூல்ஸ் கூட நீங்கள் என்ன செய்யுங்க, ஆன்லைன் கிளாஸஸ் கண்டக்ட் பண்ணுறதுக்கு என்ன செய்யுங்க பாருங்கள். ஆஃபீஸஸ் என்ன செய்யுங்க, ஒர்க் ஃப்ரம் ஹோம் என்ன செய்யுங்க, ட்ரை பண்ணுங்கள். இவ்வளோ தூரம் சொல்கிறாங்கன்னா ஒருவேளை 1 or 2 monthஸில் சூழ்நிலைகள் எந்த அளவுக்கு மோசமாக போகும் தெரியாது. எங்கேயோ போய்கிட்டு இருக்கிறோம். ஆனால் உடன்படிக்கை செய்து கொண்டவர்களை தேவன் காப்பாற்றுவார். ஆமென். எவ்வளவு நெருக்கடியான காலங்கள் வந்தாலும் நாம் கர்த்தரை நம்பியிருப்போமானால் தேவன் நம்மை காப்பாற்றுவார். தேவன் நம்முடைய குடும்பங்களை தலைக்கும்படி செய்வார். தேவன் நம்முடைய குடும்பங்களுக்கு பிழை பூட்டும்படி என்ன செய்வார்னா செய்வார் அப்படின்னு என்ன செய்கிறோம் பார்க்கலாம். சரி, அடுத்தது மோசையை பொறுத்த வரைக்கும் திரும்ப 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 போய் அவர் ஒரே காரியத்தை தான் சொல்கிறாரு, என் ஜனங்கள் எனக்கு ஆராதனை செய்யும்படி என் ஜனங்களை என்ன செய், போக விடு அப்படின்னு என்ன செய்கிறான்னா சொல்ல. இப்போ அடுத்தது யாத்திராகமம் 9-1-7 வரைக்கும். இப்போது அவன் அவர்களை விடமாட்டேன் என்று இன்னும் நிறுத்தி வைத்தாயாகில் கர்த்தருடைய கரம் வெளியில் இருக்கிற உன் மிருக ஜீவன்களாகிய குதிரைகள் மேலும், கழுதைகள் மேலும், ஒட்டகங்கள் மேலும், ஆடு மாடுகள் மேலும் இருக்கும் மகா கொடிதான கொள்ளை நோய் என்ன செய்யும், உண்டாகும். கர்த்தர் இஸ்ரவேலின் மிருக ஜீவன்களுக்கும் எகிப்தியருடைய மிருக ஜீவன்களுக்கும் வித்தியாசம் பண்ணுவார். இஸ்ரவேல் புத்திரருக்குரியவைகள் எல்லாவற்றிலும் ஒன்றும் சாவதில்லை அப்படின்னு சொல்கிறாரு. நாளைக்கு கர்த்தர் இந்த காரியத்தை செய்வார் அப்படின்னு சொல்லிட்டு கர்த்தர் ஒரு காலத்தை குறித்தார் என்று எபிரேயருடைய தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார் என்று அவர்களிடத்தில் சொல் என்றார். இப்போ சொல்றாரு, ஆண்டவர் சொல்றாரு, எபிரேயர்களுடைய தேவன் சொன்னார்னு சொல்லிட்டு சொல்லுங்கிறார். இதை நம்ம இன்னொரு காரியத்தை கூட கம்பேர் பண்ணி பார்க்கணும். எகிப்தியர்களுக்கு எபிரேயர்களோடு கூட உட்கார்ந்து சாப்பிட மாட்டாங்க. அதை அருவருப்பாக நினைப்பான், அதை தீட்டா நினைப்பான். எகிப்தியர்களுக்கு தான் ரொம்ப உசந்த ஜாதின்ட்டு ஒரு நினப்பு. எபிரேயர்களை பொறுத்த வரைக்கும் அவங்க ரொம்ப தாழ்ந்த ஜாதி அப்படிங்கிற ஒரு நினப்பு. ஒரு டைனிங் டேபிளில் ஒன்றா உட்காந்து சாப்பிட மாட்டான். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, எபிரேயர்களுடைய தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார் அப்படின்னு போய் சொல்லு. இதைத்தான் வேறொரு இடத்துல பார்க்குறோம். அவர்களுடைய தேவன் என்று சொல்லப்படுவதற்கு அவர் என்ன செய்யலை, வெட்கப்படவில்லை அப்படின்னு என்ன செய்கிறோம் பார்க்குறோம். ஆண்டவரை பொறுத்த வரைக்கும் நம்முடைய தேவன் என்று சொல்வதற்கு அவர் என்ன செய்யலை, வெட்கப்படலை. இந்த அடிமைகளுடைய தெய்வமா, ஏறக்குறைய 400 வருஷங்களுக்கு மேலே எகிப்தில் அடிமையாக இருக்கக்கூடிய இந்த அடிமைகளுடைய தெய்வமா அப்படின்னு அவன் நினைக்கலாம். ஆண்டவர் அதை பற்றிலாம் கவலைப்படலை. அவங்களுடைய பார்வையில், எகிப்தியர்களுடைய பார்வையில் தான் இவர்கள் ஒரு அருவருப்பானவர்கள் அப்படின்னு சொல்லி அவன் நினைச்சானே தவிர தேவனுடைய பார்வையில் பரிசுத்த ஜனமாக கர்த்தர் பார்த்தார். பூச்சக்கரத்தில் உள்ள எல்லா ஜாதிகளிலும் உன்னையே கர்த்தர் தமக்கு சொந்த ஜனமாக இருக்கும்படி தெரிந்து கொண்டார்.
அப்போ நம்மளை மற்றவன் எப்படி பார்க்குறான்னு நம்ம பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை, தேவன் எப்படி பார்க்குறார் அப்படின்னு தான் நம்ம பார்க்கணும். மற்றவன் நம்மளை என்ன நினைக்கிறான் நம்ம குறித்து அப்படிங்கிறது நமக்கு தேவையில்லை. நம்முடைய தேவன் என்னப்படுகிறவர், அவர் நம்மை குறித்து என்ன சொல்கிறார். ஸோ அப்போ ஆண்டவர் இங்கே சொல்கிறப்ப சொல்கிறாரு, எபிரேயருடைய தேவனாகிய கர்த்தர் சொன்னார்னு சொல்லி இங்கே ஆண்டவர் இன்னொரு காரியத்தை சொல்கிறார். இது வரைக்கும் வந்ததெல்லாம் தேசம் முழுக்க, வீடுகள் முழுக்க தவளை வந்துச்சு, பேன் வந்துச்சு, இது எல்லாம் வீடுகள் முழுக்க வந்துச்சு. ரத்தம் அந்த நைல் நதியில் அடிக்கப்பட்டப்போ கூட அவன் வீடுகளில் பிடிச்சி வச்சுருந்த கற்சாடிகள்லையும் அந்த எல்லா ஜாடிகள்லையும் என்ன செஞ்சுன்னா நிறைஞ்சிச்சு, அது பூரா ரத்தமாக மாறிடுச்சு. ஆனால் இங்கே ஆண்டவர் ஒரு வித்தியாசத்தை செய்கிறாரு. என்ன அப்படின்னா 3ஆம் வசனத்தில், கர்த்தருடைய கரம் வெளியில் இருக்கிற உன் மிருக ஜீவன்களாகிய குதிரைகள் மேலேயும் கழுதைகள் மேலேயும், வீட்டுக்குள்ளே இருக்கிறதுல இல்லை, வீட்டை விட்டு வெளியில் தொழுவத்துக்கு வெளியில் இருக்கக்கூடிய மிருக ஜீவன்கள் அது எதுவாக இருந்தாலும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். பார்வோன் விசாரித்து பார்க்குற 6ஆம் வசனம், மறுநாளிலே கர்த்தர் அந்த காரியத்தை செய்தார், எகிப்தியருடைய மிருக ஜீவன்கள் எல்லாம் செத்து போயிற்று அப்படின்னு என்ன செய்கிறோம் பார்க்குறோம். இஸ்ரவேலுடைய புத்திரருடைய மிருக ஜீவன்களில் ஒன்றாகிலும் சாகவில்லை. பார்வோன் இப்போ விசாரிக்கிறான், இஸ்ரவேல் புத்திரருடைய மிருக ஜீவன்களை எத்தனை செத்துச்சு அப்படிங்கிறப்போ சொல்றார், ஒன்றாகிலும் சாகவில்லை. ஒன்றாகிலும் என்ன செய்யலை, சாகலை. அப்பொழுது அவனுடைய இருதயம் என்ன செஞ்சு திரும்பவும் கடினப்பட்டது அப்படின்னு என்ன செய்கிறோம் பார்க்குறோம். ஸோ ஒவ்வொரு இடத்துலையும் ஆண்டவர் ஒவ்வொரு பாடத்தை என்ன செய்கிறாரு காமிச்சுக்கிட்டே வரார் அப்படின்னு என்ன செய்கிறோம் பார்க்குறோம். மிருக ஜீவன்கள்ங்கிறது ஏன் அன்னைக்கு கை வச்சாரு? மிருக ஜீவன்கள்ங்கிறது அது அவங்களுடைய ஆஸ்தி, அது அவங்களுடைய ஆசீர்வாதம். எத்தனை ஆடு மாடுகளை வச்சிருக்கிறானோ, எத்தனை குதிரைகளை வச்சிருக்கிறானோ, அவன் எவ்வளவு மிருக ஜீவன்களை வீட்டில் வச்சிருக்கிறானோ அதனுடைய எண்ணிக்கைங்கிறது அவனுடைய ஆஸ்தி. அப்போ இது எல்லாம் என்னை காப்பாற்றும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வைத்திருக்கக்கூடிய அவனுடைய மிருக ஜீவன்கள், அவனுடைய ஆஸ்திகள் மேலே ஆண்டவர் என்ன செய்கிறார்னா ஒரு தாக்குதல் என்ன செய்கிறார்னா நடத்துகிறார். ஸோ நிறைய மிருக ஜீவன்கள் என்ன செய்யுது, செத்து போகுது. அடுத்தது கொப்பளங்கள் அப்படின்னு என்ன செய்கிறோம் பார்க்குறோம். 8ஆம் வசனம், கர்த்தர் மோசே ஆரோனை நோக்கி, உங்கள் கைப்பிடி நிறைய சூளையின் சாம்பலை அள்ளிக்கொள்ளுங்கள், அதை பார்வோனுடைய கண்களுக்கு முன்பாக வானத்தில் என்ன செய்யணும், இறைக்கணும். இது எதுக்கு? இது எதுக்கு? கைப்பிடி சாம்பலை எடுத்து என்ன செய்யறாங்க, அள்ளிக்குங்க, வானத்துக்கு நேராக என்ன செய்யணும், இறைக்க சொல்லி சொல்றார். தண்ணீரை, நீர்நிலைகளை எப்படி தெய்வமாக வழிபட்டார்களோ அப்படியே காற்றையும் தெய்வமாக அவர்கள் வழிபட்டார்கள். நமக்கும் புராண இதிகாசங்கள் இதில் எல்லாம் பார்க்குறப்போ நிறையா ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு தெய்வத்தை என்ன செய்கிறாங்கன்னா சொல்லி வச்சுருப்பாங்க. எகிப்தியன் கல்ச்சர் அப்படிங்கிறதுல அவன் அப்படி தான் என்ன செஞ்சிருந்தான்னா ஐடென்டிஃபை பண்ணி வச்சுருந்தான். ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு தெய்வம் அப்படின்னு என்ன செஞ்சிருந்தான்னு வச்சுருந்தான். இப்போ அதை தூக்கி அந்த சூளையினுடைய சாம்பலை தூக்கி அப்படியே போட்டால் அது காற்றுல கலக்கிறப்போ அது காற்றோட காற்றா என்ன செய்யும், புகை மாதிரி என்ன செஞ்சிடும், கலந்து போயிடும். இப்போ இது என்ன ஆகுதுன்னா, எகிப்து தேசம் மீதி எங்கும் தூசியாகி, எகிப்து தேசம் எங்கும் மனிதர்கள் மேலும் மிருக ஜீவன்கள் மேலும் எரிபந்தமான கொப்புளங்களை என்ன செய்யும், எழும்ப பண்ணும் என்றார்கள். அப்பொழுது அவர்கள் சூளையின் சாம்பலை அள்ளிக்கொண்டு பார்வோனுக்கு முன்பாக வந்து நின்றார்கள். பாருங்க, பார்வோனை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு நேரமும் ஒரு எக்ஸைட்மெண்ட்டோடு தான் வந்து நிற்பார். இன்னைக்கு என்ன பண்ண போகிறான்னு தெரியலையே, இன்னைக்கு என்ன செய்ய போகிறான்னு தெரியலையே, என்னமோ கையில் அள்ளிட்டு வரானே என்னன்னு தெரியலையே அப்படின்ட்டு என்ன வச்சுருக்கிறாங்க, சாம்பல்.
போ அப்படின்னு மூஞ்சியில் போடலை, தூக்கி என்ன செய்கிறான், வானத்துக்கு நேராக அந்த கொப்புளங்கள். 11ஆம் வசனம் ரொம்ப அழகாக சொல்ல பாருங்க. மந்திரவாதிகள் மேலும் எகிப்தியர் எல்லார் மேலும் உண்டானதினால் அந்த கொப்புளங்கள் நிமித்தம் மந்திரவாதிகளும் மோசேக்கு முன்பாக நிற்கக்கூடாது இருந்தது. அப்படியே கர்த்தர் மோசேயோடு சொல்லியிருந்தபடி பார்வோனுடைய இருதயம் என்ன செஞ்சு, கடினப்பட்டது. ஸோ இப்போ நீர்நிலைகள், வீடுகளுக்குள்ளே தவளை வருது, வண்டு வருது, அதுக்கு பிறகு மிருக ஜீவன்கள், இப்போ எல்லார் மேலேயும் கொப்புளங்கள். நீங்கள் வெளிப்படுத்தின விசேஷத்தை எடுத்து வாசிங்க. இப்படி ஸ்டெப் பை ஸ்டெப் அந்த தேவனுடைய நியாய தீர்ப்பு அப்படிங்கிறது, அது அது அந்த தேவ கரம் அப்படிங்கிறது இறுகிட்டு போகிறத நம்மளால் என்ன செய்ய முடியும், பார்க்க முடியும். ஸோ திரும்பவும் என்ன செய்கிறாங்கன்னா கடினப்படுத்துகிறாங்க. 13ஆம் வசனம், நீ அதிகாலமே எழுந்திருந்து போய் பார்வோனுக்கு முன்பாக நின்று எனக்கு ஆராதனை செய்யும்படி என்னை அனுப்பிவிடுங்க, என் ஜனங்களை அனுப்பிவிடுன்னு சொல்லி சொல்கிறார். விடாதிருந்தால் பூமி எங்கும் என்னை போல் வேறொருவரும் இல்லை என்பதை அறியும்படி. அன்று சொல்கிறாரு, இதுக்கு முன்னாடி சொல்கிறப்ப சொல்கிறாரு, நானே கர்த்தர் என்பதை நீ அறியும்படிக்கு அப்படின்னு சொல்லி சொன்னார். அதுக்கு பிறகு எபிரேயர்களுடைய தேவனானவர் அப்படின்னு சொல்லி சொன்னார். இங்கே சொல்கிறாரு, பூமி எங்கும் என்னை போல் வேறொருவரும் இல்லை என்பதை நீ அறியும்படிக்கு இந்த முறை நான் சகலவிதமான வாதைகளையும் உன் இருதயத்திலும் உன் ஊழியக்காரர் மேலும் உன் ஜனங்கள் மேலும் அனுப்புவேன். நீ பூமியில் இராமல் நாசமாய் போகும்படி நான் என் கையை நீட்டி உன்னையும் உன் ஜனங்களையும் கொள்ளை நோயினால் வாதிப்பேன். என்னுடைய வல்லமையை உன்னிடத்தில் காண்பிக்கும்படியாகவும் என் நாமம் பூமியில் எங்கும் பிரஸ்தாபமாக்கும்படியாகவும் உன்னை நிலைநிறுத்தினேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. நீ என் ஜனங்களை போக விடாமல் இன்னமும் அவர்களுக்கு விரோதமாய் உன்னை உயர்த்துகிறாயோ அப்படின்னு என்ன செய்கிறாரு சொல்கிறார். என்னுடைய வல்லமையை உன்னிடத்தில் காண்பிக்கும்படியாகவும் என் நாமம் பூமி எங்கிலும் பிரஸ்தாபமாகும்படியாகவும் உன்னை என்ன செஞ்சேன், நிலைநிறுத்தினேன். உன்னை நிலைநிறுத்தினது யாரு? நான். ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர் நான். இப்போ என்னுடைய வல்லமை இப்போ என்ன செய்கிறேன், உங்ககிட்ட என்ன செய்கிறேன், காமிக்கிறேன் அப்படின்னு என்ன செய்கிறாரு சொல்கிறார். ஸோ இதில் என்னுடைய வல்லமையை உன்னிடத்தில் காண்பிக்கும்படியாக என்னுடைய நாமம் பூமி எங்கிலும் பிரஸ்தாபப்படுத்தும்படியாக அப்படின்னு சொல்லி சொல்கிறார். இவ்வளவுக்கு பிறகும் பார்வோனை விட்டு வச்சிருக்கிறாரு. பார்வோனை ஒரு நிமிஷத்தில் ஆண்டவர் நினைச்சிருந்தா தள்ளியிருக்கலாம். ஆனால் இன்னைக்கு இருக்கக்கூடிய டெக்னாலஜி இருக்கோ இல்லையோ, அன்னைக்கு நடந்த காரியங்கள் பூமி எங்கிலும் பிரஸ்தாபமாச்சு. விஷயம் தெரியுமா? எகிப்தில் ஃபுல்லாக நடந்துட்டு இருக்குது. வீடு முழுக்க வந்தாமா, வீடு முழுக்க தவளையாம், ஏராளமான மிருக ஜீவன்கள் செத்துருச்சான். பார்வோன் இருதயத்தை கடினப்படுத்திட்டே இருக்கிறாராம். இஸ்ரவேல் ஜனங்களை விடுவிக்கும்படி கர்த்தர் பார்வோனோடு கூட யுத்தம் பண்ணிட்டு இருக்கிறார். எல்லா தேசங்கள்லையும் பிரஸ்தாபம் ஆச்சு. இன்னைக்கு பிரேக்கிங் நியூஸ் வருதா டிவியில்? நிமிஷத்துக்கு நிமிஷம் பிரேக்கிங் நியூஸாக என்ன செய்து வருதா? அன்னைக்கு அப்படி தான் வந்துச்சு. அடுத்தடுத்து என்னென்ன நடக்குங்கிறது பூமி எங்கிலும் பிரஸ்தாபமாச்சு அப்படின்னு என்ன செய்கிறோம், பார்க்குறோம். எங்க யாத்ராகமம் 15ஆம் அதிகாரம் 14-16 பாருங்க. ஜனங்கள் அதை கேட்டு தத்தளிப்பார்கள், பெலிஸ்தியாவின் குடிகளை திகில் பிடிக்கும், ஏதோமின் பிரபுக்கள் கலங்குவார்கள், மோவாபின் பராக்கிரமசாலிகளை நடுக்கம் பிடிக்கும், கானானின் குடிகள் யாவரும் கரைந்து போவார்கள், பயமும் திகிலும் அவர்கள் மேலும் விழும்,
கர்த்தாவே, உமது ஜனங்கள் கடந்து போகும் வரைக்கும், நீர் மீட்ட ஜனங்களே கடந்து போகும் வரையும் அவர்கள் உம்முடைய புயத்தின் மகத்துவத்தினால் கல்லை போல அசைவற்றிருப்பார்கள். இங்க நடக்கிறது பிலிஸ்தியாவுக்கு ரீச் ஆயிருச்சு, ஏதோமியர்களுக்கு ரீச் ஆயிருச்சு, மோவாபியர்களுக்கு ரீச் ஆயிருச்சு, கானானியர்களுக்கு ரீச் ஆயிருச்சு. பாருங்க, எகிப்து தேசத்துல நடக்கக்கூடிய காரியங்கள், இங்க நடக்கக்கூடிய சம்பவங்கள் அவங்கள திகிலடைய பண்ணுது. அவங்களுடைய இருதயம் கரைஞ்சு போச்சு. அவங்கள அநேகர் அசைவற்று இருந்தாங்க. ஏன்? வாக்கு தத்துவம் என்னன்னா, அவன் அங்கிருந்து புறப்படுறான். என்னுடைய ஜனங்கள் என்னை ஆராதிக்கும்படி அவர்களை போக விடுன்று மோசேயும் ஆரோனும் போய் கர்த்தர்ட்ட பேசிட்டு இருக்கிறாங்க. இவங்க ஆராதனையோடு நிறுத்த போறதில்லை. ஆராதனையை முடிச்சுட்டு அவங்க அப்படியே கிளம்பி இங்க தான் வர போறாங்கங்கிறது கானானியர்களுக்கு தெரிஞ்சது, ஏதோமியர்களுக்கு தெரிஞ்சது, மோவாபியர்களுக்கு தெரிஞ்சது. அப்போ தேவனுடைய நியாய தீர்ப்பு அப்படிங்கிறது ஆண்டவர் ரொம்ப தெளிவாக டார்கெட் பண்ணி தான் என்ன செஞ்சிருந்தார்னா, இங்கே இதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருந்தார். ஒரு பக்கம் எகிப்தியர்கள் மேல் நடத்தப்படுகிறதான நியாய தீர்ப்பில் தேவன் எப்படிப்பட்டவர், எவ்வளவு வல்லமையானவர், எவ்வளவு பராக்கிரமம் உள்ளவர்ங்கிறத கோசேன் நாட்டில் இருந்து இஸ்ரவேல் ஜனங்களும் பார்த்துட்டு தான் இருந்தாங்க. கானான் தேசத்தில் இருந்து கானானியர்களும் பெலிஸ்தியர்களும் மற்ற ஜாதிகளும் பார்த்துட்டு தான் இருந்தாங்க. ஸோ எவ்வளவு மகத்துவமான காரியத்தை கர்த்தர் செய்கிறார் பாருங்க. என்னிடத்தில் என்னுடைய வல்லமையை உன்னிடத்தில் காண்பிக்கும்படியாகவும், அப்படி உங்ககிட்ட காமிக்கிறப்பவே பூமி எங்கும் என்னுடைய நாமம் பூமி எங்கிலும் பிரஸ்தமம் ஆகும்படியாகவும் உன்னை நிலைநிறுத்தினேன். இல்லைன்னா ஒரு நிமிஷத்தில் உன்னை நான் என்ன செஞ்சிருப்பேன், காலி பண்ணியிருப்பேன் அப்படிங்கிற கர்த்தர் என்ன செய்கிறாரு சொல்கிறார். 18ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் பாருங்க. 18ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். தேவன் மோசேக்கும் தமது ஜனமாகிய இஸ்ரவேலுக்கும் செய்த யாவையும், கர்த்தர் இஸ்ரவேலை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினதையும், மீதியானில் ஆசாரியனாய் இருந்த மோசேயின் மாமனாகிய ஏத்திரோ கேள்விப்பட்ட போது. ஏத்திரோவுக்கு யார் சொன்னா? ஃபோன் போட்டா பேச முடியும்? நமக்கு சமீபமா ஒரு 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 100 வருஷத்துக்கு முன்னாடி கூட ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துல ஒரு செய்தியை சொல்ல ஒரு ஒரு தொலைபேசி மாதிரினா ஒரு அமைப்பு கிடையாது. ஆனால் செய்தி அப்படிங்கிறது அன்னைக்கு என்ன செஞ்சுன்னா கடத்தப்பட்டுச்சு. குதிரை வீரர்கள் என்ன செய்வாங்கன்னா ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு செய்தியை கொண்டு போவாங்க. ஒற்றர்கள் என்று சொல்லப்பட்டவர்கள் அங்கங்கே இருந்து என்ன செய்வாங்க, கொண்டு போவாங்க. மோசேயினுடைய மாமன் அவர் எங்க இருந்தாரு? மீதியான் தேசத்துல இருந்தார். மீதியானியர்களுடைய ஆசாரியன் அப்படின்னு என்ன செய்யறோம் பார்க்கிறோம். ஸோ அங்கே இருந்த அவருக்கு என்ன செய்து தகவல் போகுது, எகிப்திலேருந்து என்ன செய்கிறாங்க, வெளியில் வந்துட்டாங்க. ஸோ செய்தி என்ன செய்யுதுன்னா அங்கங்கே என்ன செய்யுதுன்னா போச்சு அப்படின்னு என்ன செய்கிறோம் பார்க்குறோம். இது பிழையாமுக்கு என்ன செய்து போகுது, இது கானானில் இருந்ததான ராகாபுக்கு என்ன செய்து போகுது. கர்த்தர் அந்த ஜனங்களுக்கு செய்த காரியங்களெல்லாம் கேள்விப்பட்ட பொழுது எங்களுடைய இருதயம் கரைந்து போயிற்று அப்படின்னு ராகாப் வேவு பார்க்க போனவங்களுக்கு என்ன செய்யறா, செய்தி என்ன செய்யறா சொல்றா. அப்போ ஆண்டவர் இங்க ஒரு பக்கம் இது நியாய தீர்ப்பு, இன்னொரு பக்கம் இந்த நியாய தீர்ப்பின் மூலமாக பூமி எங்கிலும் கர்த்தருடைய நாமம் பிரஸ்தாபம் ஆச்சு. ஆண்டவர் அதுல ஒரு மெசேஜ் வச்சிருந்தாரு. எகிப்திலிருந்து இஸ்ரவேல் ஜனங்களை விடுவிக்கும்படி கர்த்தர் இறங்கிட்டார். இது தேவனுடைய விரல் அப்படின்னு மந்திரவாதிகளும் சொல்லிட்டாங்க. கானான்ல இருந்ததான கானானியர்கள், ஏத்தியர்கள், எமோரியர்கள், பெலிஸ்தியர்கள் எல்லாருடைய இருதயங்களும் கரைந்து போயிற்று. இவ்வளோ காரியங்களை ஆண்டவர் ரெடி பண்ணிட்டார். விடுவிக்கும்படி கர்த்தர் இறங்கி இருக்கிறார். அவங்க புறப்பட்டாங்க, கானானை சுதந்தரிக்க வந்துகிட்டு இருக்கிறாங்க. அப்படிங்கிற அளவுக்கு தேவன் என்ன செய்யறாருன்னா ஒரு நடுக்கத்தையும் தத்தளிப்பையும் ஒரு திகிலையும் உண்டு பண்ணி வச்சிருந்தார். இஸ்ரவேலர்களுக்குள்ள மட்டும்தான் அவிசுவாசம் இருந்துச்சு. அது நிமித்தம் அவர்கள் சுதந்திரிக்க. இஸ்ரவேலின் தேவன் எவ்வளவு பெரியவர்ங்கிறது ராகாப் உட்பட கானானியர்கள் என்ன செஞ்சாங்க, அறிந்திருந்தார்கள்.
பெலிஸ்தியர்கள் அறிந்திருந்தார்கள், மீதியானியர்கள் அறிந்திருந்தார்கள். இஸ்ரவேல் ஜனங்களை தவிர எல்லாருக்கும் தெரிஞ்சு நம்ம தேவன் எவ்வளவு வல்லமையுள்ளவர், நம்ம தேவன் எப்படிப்பட்டவர்ங்கிறத நம்ம தான் தெரிஞ்சுக்கணும். இன்னைக்கு புறஜாதிய ஜனங்களுக்கு கூட இயேசுவை பற்றி தெரியுது. சர்ச்சுக்கு போனால் சரியாயிரும் நம்புகிறாங்க. சர்ச்சுக்கு போய் வேண்டுதல் பண்ணால் இந்த பிரச்சனைகள் மாறிடும், கல்யாணம் நடக்கும், குழந்தை பிறக்கும், வியாதி மாறும், பிரச்சனைகள் மாறும். நமக்கு இருக்குதா அந்த விசுவாசம் அப்படிங்கிறது தான் முக்கியம். ஸோ ஆண்டவர் அங்கே சொல்கிறாரு, நீ என் ஜனங்களை போக விடாமல் இன்னும் அவர்களுக்கு விரோதமாக உன்னை உயர்த்துகிறாயோ. ஆண்டவர் எப்படி பார்க்குறாரு? அந்த பார்வோன் தனக்கு விரோதமாக இப்படி பண்ணுறானே அப்படிலாம் பார்க்கல, அவர்களுக்கு விரோதமாக. பார்வோன் தேவனுக்கு சமமாக நிற்கிறவன் இல்லை, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சமமாக தான் நிறுத்தினார் ஆண்டவர். ஆண்டவர் யாருக்கு சமமாக நிறுத்துறாரு? இஸ்ரவேல் ஜனங்களுக்கு. பார்வோன் அவனை தெய்வம் நம்பிட்டான். எகிப்தியர்களை பொறுத்த வரைக்கும் பார்வோன் தெய்வம் தான். ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, இல்லை, பூமி எங்கிலும் என்னை போல் வேறொருவரும் இல்லை. தெய்வம்னா நான் மட்டும்தான், வேறொருவரும் இல்லை என்பதை நீ அறியும்படிக்குன்னு சொல்லிட்டு இன்னும் அவர்களுக்கு விரோதமாக உன்னை உயர்த்துகிறாயோ. இதில் நம்ம இன்னொரு ரகசியத்தையும் பார்க்கணும். நமக்கு விரோதமாக யாராவது எழும்புறாங்க அப்படின்னா அவங்களுக்கு விரோதமாக நம்மளும் எழும்பணும்னு அவசியம் இல்லை. எனக்கு இப்படி பண்ணிட்டாங்க, நான் திரும்ப பண்ணுவேன் அப்படின்னு நம்ம எழும்பணுங்கிற அவசியம் இல்லை, விட்டுறணும். இதில் கர்த்தர் ரொம்ப தெளிவாக கேட்குறாரு, இன்னும் அவர்களுக்கு விரோதமாக உன்னை உயர்த்துகிறாயோ. அப்படின்னா என்ன அர்த்தம்? இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாக நீ எழும்பக்கூடாது, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாக நீ உன்னை உயர்த்தக்கூடாது, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாக நீ ஒருபோதும் என்ன செய்யக்கூடாது, உன்னை உயர்த்துகிறாயோ அப்படின்னு ஆண்டவர் என்ன செய்யறாரு கேட்கிறார். எகிப்து தேசம் தோன்றிய நாள் முதல் இதுவரைக்கும் அதில் பெய்யாத மிகவும் கொடிய கல் மழையை நாளை இந்நேரம் பெய்ய பண்ணுவேன். இப்போ நம்ம வெளிப்படுத்துகிற விசேஷத்தில் பார்த்தோமா, கல்மலை, அங்கே ரத்தம் கலந்த கல்மலையும் அக்கினியும் அப்படின்னு என்ன செய்கிறோம் பார்க்குறோம். இங்கே பார்க்குறோம், இப்பொழுதே ஆள் அனுப்பி உன் மிருக ஜீவன்கள் வெளியில் உனக்கு இருக்கிற யாவையும் சேர்த்துக்கொள், வீட்டில் சேர்க்கப்படாமல் வெளியில் இருக்கும் ஒவ்வொரு மனிதனும் மிருகமும் செத்து போகத்தக்கதாய் அந்த கல் மழை பெய்யும் என்று எபிரேயரின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொல். இவன் எந்த அளவுக்கு கர்த்தர் என்னுடைய தெய்வம், ஏகோவா என்னுடைய தெய்வம், இயேசு என்னுடைய தெய்வம்னு வைராக்கியமாக இருந்தான்னு தெரில. ஆனால் ஆண்டவர் வார்த்தைக்கு வார்த்தை எபிரேயருடைய தெய்வம் அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறார் சொல்கிறார். நமக்குள்ள இருக்கக்கூடிய வைராக்கியத்தை காமிக்கணும். சர்ச்சுக்கு போகிறோம், நீ சர்ச்சுக்கா போகிற? இல்லை எப்பமா போவோம். ஆமாம் சர்ச்சுக்கு தான் போகிறேன், ஆமாம் அந்த தெய்வத்தை தான் வழிபடுறேன், ஆமாம் அந்த தெய்வம் தான் எனக்கு வேணும். எந்த இடத்துலையும் ஆண்டவரை விட்டு கொடுக்காம என்ன செய்யணும், பேசணும். இஸ்ரவேல் ஜனங்கள் அவிசுவாசத்தினால கர்த்தரை பல இடங்கள் என்ன செஞ்சாங்க, விட்டு கொடுத்தாங்க. ஆனால் தேவன் விட்டு கொடுக்காம என்ன செஞ்சார்னா பேசினார். அதில் பாருங்க 20ஆம் வசனம், பார்வோனுடைய ஊழியக்காரரில் எவன் கர்த்தருடைய வார்த்தைக்கு பயப்பட்டானோ அவன் தன் வேலைக்காரரையும் தன் மிருக ஜீவன்களையும் வீடுகளுக்கு ஓடி வர பண்ணினான். எவன் கர்த்தருடைய வார்த்தையை மதியாமற் போனானோ அவன் தன் வேலைக்காரரையும் தன் மிருக ஜீவன்களையும் வெளியில் விட்டுட்டான். கல் மழை பெஞ்சது. இதுலேயும் ஆண்டவர் சொல்கிறாரு, வீட்டுக்குள்ளே சேர்த்துக்க, வெளியில் இருந்துச்சுன்னா ஒன்றும் பிழைக்காது. பெரிய பெரிய கல்லாக என்ன செய்யும், விழுகும். இந்த கடைசியாக இந்த கல்மலை பெஞ்சப்போ ஏழில் வீடியோ செஞ்சு போட்டிருந்தாங்க. ஐஸ் கட்டி மழை விழுகுதுன்னு சொல்லிட்டு, இவ்வளோ பெரிய 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 ஐஸ் கட்டியாக விழுந்துச்சுன்னு சொல்லிட்டு ஏழில் வீடியோ செஞ்சு போட்டிருந்தாங்க. அது ஒரு 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 ஐஸ் மாதிரி தான் இருந்துச்சு. இது அப்படி அல்ல, பெரிய பெரிய கல் மலை. சிலர் வெளியில் இருக்கக்கூடிய மிருக ஜீவன்கள் சொல்ற எகிப்து தேசம் தோன்றின நாள் முதற்கொண்டு இந்நாள் வரைக்கும்
கண்டிராத ஒரு மழை என்ன செய்யும், பெய்யும் அப்படின்னு சொல்லிட்டு அது மனிதர்கள் மேலும் மிருக ஜீவன்கள் மேலும் எகிப்து தேசத்தில் இருக்கக்கூடிய சகல விதமான பயிர் வகைகள் மேலேயும் கல்மழை பெய்ய உன் கையை வானத்திற்கு நேராக நீட்டு அப்படின்னு சொல்றாரு. அப்பொழுது மோசே தன் கோலை வானத்துக்கு நேராக நீட்டினான். இப்போ கல்மழை பெய்யும் சொல்லிட்டு கத்தர் பெய்யட்டும் அப்படின்னு சொல்லிடலாம். பெய்யும்படிக்கு உன் கையில் இருக்கக்கூடியதான கோலை வானத்திற்கு நேராக நீட்டுன்னு சொல்றார். இதில் நம்ம புரிஞ்சுக்கணும், நம்முடைய தேவைகள் என்னதென்று கத்தருக்கு தெரியும், நம்முடைய பிரச்சனைகள் என்னதென்று கத்தருக்கு தெரியும். ஆனால் நமக்கு தேவையான பதில் வரணும் அப்படின்னா நம்ம கையை உயர்த்தினாதான் பதில் வரும், நம்ம ஜெபம் பண்ணாதான் பதில் வரும், நம்ம கேட்டாதான் கத்தர் என்ன செய்வார், கொடுப்பார். அப்போ ஆண்டவர் அங்கே தெளிவாக சொல்கிறார், மோசேட்ட நீ என்ன செய்யணும், கையை உயர்த்து வானத்துக்கு நேராக நீட்டுன்னு சொல்கிறாரு. அப்பொழுது கத்தர் இடி முழக்கங்களையும் கல்மழையையும் அனுப்பினார். அங்கே வசனம் சொல்லுது, அக்கினி தரையின் மேல் வேகமாய் ஓடிற்று. எகிப்து தேசத்தின் மேல் கத்தர் கல்மழையை பெய்ய பண்ணினார். இப்போ பாருங்க, வெளிப்படுத்தின விசேஷத்தில் நம்ம பார்த்தது இங்கே வந்துருச்சா, என்னது, கல்மழை, அக்கினி. ஒரு பக்கம் அதுவரை கண்டிராத அளவுக்கு என்ன செய்து இடி முழக்கம் கல்மழை வருது, அக்கினி தரையில் என்ன செய்தான், ஓடிட்டான். மிருக ஜீவன்கள் மனுஷர்கள் மேல் அப்படிங்கிறத தாண்டி பயிர் வகைகள் எல்லாமே அழிஞ்சு போகுன்னு சொல்லிட்டு கத்தர் சொல்லியிருந்தார். அப்போ அது எப்படி நடக்கும், அக்கினி என்ன செய்து தரையின் மேல் ஓடிற்று. வீட்டுக்கு வெளியில பார்த்தா மழை பெஞ்சு தண்ணி ஓடுதான்னு பார்த்தா அக்கினியா ஓடுது, அக்கினியா என்ன செய்து ஓடுது. எகிப்து தேசத்தின் மேல் கத்தர் கல்மழையை பெய்ய பண்ணினார். பாருங்க, ஒரு 4000 வருஷத்துக்கு முன்னாடி எகிப்து தேசத்தில் இது நடந்தது அப்படின்னு சொன்னால் கத்தருடைய நாளில் நடக்குமா, நடக்காதா, நடக்கும். ஆண்டவரை பொறுத்த வரைக்கும் அதனால தான் சொல்கிறாரு, பழைய ஏற்பாட்டில் இருக்கக்கூடிய எல்லா காரியங்களும் உங்களுக்கு திருஷ்டாந்தமாக வைக்கப்பட்டிருக்குது. லோத்தின் நாட்களில் நடந்ததை நினச்சிக்கங்க, நோவாவினுடைய நாட்களில் நடந்ததை நினச்சிக்கங்க. இதெல்லாம் நமக்கு இருக்கிறதுக்கான காரணம் என்னன்னா, இது எல்லாம் ஏற்கனவே நடந்துச்சு, இனியும் நடக்கும் அப்படின்னு என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். 24ஆம் வசனம், கல்மழையும் கல்மழையோடே கலந்த அக்கினியும் மிகவும் கொடிதாயிருந்தது. எகிப்து தேசம் குடியேற்றப்பட்ட நாள் முதல் அதில் அப்படி ஒருபோதும் உண்டானதில்லை. எகிப்து தேசம் எங்கும் மனிதரையும் மிருக ஜீவன்களையும் வெளியிலே இருந்தவைகள் எவைகளோ அவைகள் எல்லாவற்றையும் அந்த கல்மழை அழித்து போட்டது. அது வெளியின் பயிர் வகைகளை அழித்து வெளியின் மரங்களை எல்லாம் முறித்து போட்டது. இஸ்ரவேல் புத்திரர் இருந்த கோசேன் நாட்டிலே மாத்திரம் என்ன செஞ்சு, கல்மழை இல்லாது இருந்தது. வீட்டுக்கு வெளியில இருந்த மரம் செடி கொடி எதுவுமே இல்லை. புல்டோசரை விட்டு கிளீனாக சுத்தம் பண்ணால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்குது. கம்ப்ளீட்டாக எல்லாம் என்ன செஞ்சு எரிஞ்சிச்சு. ஏன்னா வீட்டுக்கு வெளியில் மழை பெஞ்சது, அக்கினி என்ன செஞ்சு ஆறா என்ன செய்து ஓடுது, அது நிமித்தமாக எல்லாமே என்ன செஞ்சது, அழிஞ்சு போச்சு. அப்பொழுது பார்வோன் மோசேயும் அவருடைய அழைப்பித்து, நான் இந்த முறையும் பாவம் செய்தேன், எனது இந்த முறையும் பாவம் செய்தேன் அப்படின்னு என்ன செய்கிறாரு சொல்ற. கர்த்தர் நீதி உள்ளவர், நானும் என் ஜனமும் துன்மார்க்கர், இது போதும். இந்த மகா இடி முழக்கங்களும் கல்மழையும் ஒளியும்படிக்கு கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுங்கள், நான் இனி போக விடுவேன், இனி உங்களுக்கு தடை இல்லை அப்படின்னு என்ன செய்யறாரு சொல்றார். இந்த தடவை என்ன செய்யுங்க சொல்றாரு, பட்டணத்திலிருந்து புறப்பட்ட உடனே என் கைகளை கர்த்தருக்கு நேராக என்ன செய்வேன், விரிப்பேன். அப்பொழுது இடி முழக்கங்கள் ஓய்ந்து கல்மழை நின்று போகும். அந்த மலையிலையும் அந்த அக்கினியிலையும் மோசேயும் ஆரோனும் எங்கே இருப்பாங்கன்னு பார்த்து என்ன செய்கிறாங்க, ஆள் அனுப்பியிருக்காங்க. இவங்களும் என்ன செய்கிறாங்க, போயிருக்காங்க. ஸோ அவர் சொல்கிறாரு, நான் பட்டணத்திலிருந்து புறப்பட்ட உடனே என் கைகளை என்ன செய்வேன், கர்த்தருக்கு நேராக விரிப்பேன் அப்படின்னு என்ன செய்கிறாரு சொல்கிறார். அதுக்கப்புறம் என்ன செய்யும், அதெல்லாம் என்ன செய்யும், நின்று போகும் அப்படின்னு சொல்கிறார். இது எத்தனாவது வாதை, இது எத்தனாவது வாதை,
7வது வாதை. பாருங்க, இந்த ஜட்ஜ்மெண்ட்லேயும் ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்லியிருந்தாரு. எவன் பயந்தானோ அவன் தன்னுடைய மிருக ஜீவன்கள் வேலைக்காரர்கள் எல்லாம் வீடுகளுக்குள்ள கூப்பிட்டுட்டான். வெளியில இருந்தவங்க மிருக ஜீவன்கள் வேலையாட்கள், எவன் கர்த்தருடைய வார்த்தையை மதிக்கலையோ அவன் அவன் வீடுகள் அவனுடைய மிருக ஜீவன்களை எல்லாம் அதை அழிச்சு போட்டுச்சு அப்படின்னு என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். அப்படித்தான் வசனம் சொல்ல 21, எவன் கர்த்தருடைய வார்த்தையை மதியாமற் போனானோ அவன் தன் வேலைக்காரரையும் தன் மிருக ஜீவன்களையும் வெளியில விட்டுட்டான் அப்படின்னு என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். ஸோ யாருக்குள்ள எல்லாம் ஆண்டவரை பற்றின ஒரு பயம் இருந்துச்சோ அவன் காப்பாற்றப்பட்டான். இந்த மெசேஜ் தான் அங்கே சொல்லுது, கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிறவன் எவனோ அவன் ரட்சிக்கப்படுவான். கல்மலையும் அக்னியும் ஓடி முழு எகிப்து தேசத்தை பட்சித்து போட்ட அந்த நாளிலே யார் கர்த்தருக்கு பயந்து இருந்தார்களோ அவர்கள் காப்பாற்றப்பட்டார்கள் அப்படின்னு என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். ஸோ எவ்வளவு தூரம் தேவன் நியாய தீர்ப்பையும் கோபத்தையும் காண்பிச்சாலும் அந்த நேரத்திலையும் இரக்கத்தை காமிச்சார். யார் ஆண்டவருடைய எச்சரிப்புக்கு, ஆண்டவர் கொடுக்கக்கூடிய ஒரு வார்னிங்க்கு ரெஸ்பாண்ட் பண்ணுறாங்களோ அவங்கள தேவன் காப்பாற்றுவார். அவங்களுக்கு தேவன் என்ன செய்வார், இரக்கம் பண்ணுவார் அப்படின்னு என்ன செய்கிறோம் பார்க்க. ஸோ ஒரு பக்கம் நியாய தீர்ப்பு இருந்தாலும் யாரெல்லாம் கீழ்ப்படிஞ்சாங்களோ, பயத்தோட வீடுகளுக்குள்ளே இருந்தாங்களோ, மிருக ஜீவன்களை வேலைக்காரங்களை சேர்த்துக்கிட்டாங்களோ அவங்களுடைய வீடுகளெல்லாம் அடைக்கல பட்டணங்களைப் போல அவர்கள் குடும்பங்களை காப்பாற்றினது அப்படின்னு என்ன செய்கிறோம் பார்க்குறோம். சரி, இதில் இன்னும் 3 இருக்குது, அதை அடுத்த வாரத்தில் பார்ப்போம். ஸோ வெளிப்படுத்தின விசேஷத்தில் நம்ம பார்த்த அக்னி கல்மலை இது எல்லாம் பார்வோனுடைய நாட்களில் நடந்தது, திருஷ்டாந்தமாக வைக்கப்பட்டிருக்குது, பூமியின் கடைசி நாட்களில் சம்பவிக்கும் அப்படின்னு என்ன செய்கிறோம் பார்க்க. ஓகே, கண்களை முடிச்ச